வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் அவனுடைய ஏகத்துவ கொள்கையை பற்றி அறிந்து கொள்வதற்காக இந்த தொடர் நிகழ்ச்சியிலே நாம் எல்லாம் திரளாக பங்கெடுத்து வருகிறோம். இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை அதன் ஜீவ நாடியாக திகழ்கின்ற கொள்கை ஏகத்துவ கொள்கை. இந்த கொள்கைக்கு எதிரான எல்லா நம்பிக்கைகளும் நம்முடைய இதயங்களிலிருந்து தூக்கி எறியப்பட வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டு இந்த தலைப்பின் கீழே பல்வேறு செய்திகள் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக அமைந்திருப்பவற்றில் கபர் வணக்கம் மாத்திரம் இல்லை, கபர் வணக்கத்தை தவிர இன்னும் பல செய்திகள், இன்னும் பல நம்பிக்கைகள் ஏகத்துவ கொள்கைக்கு எதிராக இருக்கின்றன என்பதை எடுத்துக்கொண்டு அதில் முக்கியமான ஒரு நம்பிக்கையை நேற்று குறிப்பிட்டோம். தரீகா, முரீது, பையத்து என்ற பெயரில் யாராவது ஒரு மனிதனிடத்திலே சென்று அவனிடத்திலே தீட்சை பெற்றோமையானால், அதாவது முரீது வாங்கினோமையானால், அவர் நம்முடைய உள்ளத்தை எல்லாம் பக்குவப்படுத்தி விடுவார், நம்மளை சரியான பாதையில் அவர் வழிநடத்தி செல்வார் என்று நினைப்பது திருமறை குர்ஆனுக்கு மாற்றமானது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய போதனைகளுக்கு எதிரானது என்பதற்கு ஏராளமான சான்றுகளை நம்ம நேற்று சொன்னோம். முக்கியமாக எடுத்து வைத்த வாதம் என்ன என்று கேட்டால், இதயங்களை ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் யாருக்கும் வழங்கவே இல்லை. எந்த ஒரு மனிதனும் இன்னொரு மனிதனுடைய இதயத்தின் மீது ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ, ஒரு சிந்தனையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தவோ, முடிவுல மாற்றத்தை ஏற்படுத்தவோ, நல்ல எண்ணத்தை கெட்டதா மாத்தவோ, கெட்டதை நல்லதா மாத்துறதுக்கோ அதிகாரம் பெற்றவர்களாக இருக்கவில்லை. அப்படிங்கிறதுக்கு நிறைய குர்ஆனுடைய வசனங்களையும் சொன்னோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஹதீஸ்களையும் சொன்னோம். அடுத்தபடியாக இந்த தரீகாவை பற்றி சொன்னதுனால அதை பற்றி மேலும் சில செய்திகளை நம்ம அறிந்து கொள்ளணும். இந்த தரீகா என்று சொல்லக்கூடியவர்கள் என்ன நம்மள்ட்ட சொல்றாங்கன்னு கேட்டா, 4 நிலை இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ஒன்னு ஷரியத்து, அதுதான் நீங்க இருக்கக்கூடிய நிலைமை. அடுத்தது தரீகத்து, அது கொஞ்சம் மேல உள்ள படித்தரம். அதுக்கு மேல இருக்குது ஹக்கீகத்து, அதுக்கு மேல இருக்குது மாரிஃபத்து அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க அவங்கள்ட்ட போய், சரிங்க ஷரியத்துனா நாங்க இருக்கிறது சரி சொல்றீங்க, தரீகத்துனா என்னன்னு கேளுங்களேன். தரீகத்துனா தரீகத்து தான், மாரிஃபத்துனா என்ன, மாரிஃபத்துனா மாரிஃபத்து தான், ஹக்கீகத்துனா என்ன, ஹக்கீகத்துனா ஹக்கீகத்து தான் பாங்க. அதாவது இது மெஞ்ஞானமா, இது அஞ்ஞானமா, இதுக்கு பேர் மெஞ்ஞானம் பேர் வச்சுக்கிட்டாங்க. ஆனா உண்மையிலேயே ஒரு ஞானம் என்று இருந்தால் அது என்ன என்று முதல்ல விளக்கணும். நீ ஹக்கீகத்துன்னு என்ன சொல்ல வர்ற, தரீகத்துன்னு என்ன சொல்ல வர்ற? அகராதியில் எடுத்து பாத்தீங்கன்னா ஷரியத்துனா பாதைன்னு அர்த்தம், தரீகத்துனாலும் பாதைன்னு தான் அர்த்தம். டிக்ஷனரி எடுத்து பாத்தீங்கன்னா ஷரியத் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தமோ அதுதான் தரீகத்துக்கும். ஷரியத்துனாலும் பாதை, தரீகத்துனாலும் பாதை, ஹக்கீகத்துனா உண்மை, மாரிஃபத்துனா விளக்கம். இதான் அகராதியில கிடைக்கிற அர்த்தம். இப்படி 4 படித்தரமா நீங்க பிரிக்கிறீங்களப்பா. இந்த 4 படித்தரமாக உங்களுக்கு பிரிக்குமாறு சொன்னவர் யார்? குர்ஆனுடைய எந்த வசனத்துல 4 படித்தரம் இருக்குது என்று சொல்லுது? நேரடியாகவோ மறைமுகமாகவோ குர்ஆன்ல எந்த இடத்திலையும் இந்த மாதிரி 4 படித்தரங்கள் இருக்கிறது, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைக்கு தகுந்தவாறு இந்த படித்தரத்தை நம்ம கொடுக்கணும் என்று சொல்லக்கூடிய ஒரு வசனமும் குர்ஆனில் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாவது இவர்கள் சொல்லுகிற கருத்தில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கிறாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய தரீகத்துங்கிற வார்த்தையை, இவங்க சொல்லக்கூடிய மாரிஃபத்துங்கிற வார்த்தையை, இவங்க பயன்படுத்தக்கூடிய ஹக்கீகத்துங்கிற வார்த்தையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது வாழ்நாளில் பயன்படுத்தியது கிடையாது. அப்ப இவங்க எதுக்கு இதை உண்டாக்கி இருக்கிறாங்கன்னு கேட்டா, நம்ம என்ன சொன்னாலும் கேட்கிற ஒரு கூட்டத்தை உருவாக்கணும்.
ஷரியத்துன்னு சொல்லிட்டோம்னா குர்ஆன்ல இருக்கான்னு கேட்பாங்க, ஹதீஸ்ல இருக்கான்னு கேட்பாங்க. அதெல்லாம் இல்லாத வேற ஒரு ஞானம் எங்களுக்கு வேற ஒரு ரூட்ல வருது அப்படின்னு சொன்னோம்னா விட்டு அடிக்கலாம். எதுக்கு இந்த வாதத்தை எடுத்து வச்சாங்க என்று கேட்டா, இந்த தரீக்கத்து ஹக்கீகத்து மாரிஃபத்து ஞானம்னு சொன்னா உனக்கு புரியாதுன்றலாம். என்னத்தையாவது ஒண்ணு கிடக்கும்னு சொல்லுவாங்க, என்னங்க இதுக்கு ஆதாரம், உனக்கு புரியாது, எங்களுக்கு தான் புரியும். அப்ப அவர்கள் என்ன வேண்டாலும் செய்வார்கள். அதை லைசன்ஸ் மார்க் ரீதியா ஒரு லைசன்ஸ் வேணும், அதுக்கு அங்கீகாரம் வேணும். அதற்காக கண்டுபிடித்த ஒரு மோசடி திட்டம் தானே தவிர இந்த மாதிரியான ஒரு நிலைப்பாட்டுக்கு மார்க்கத்தில் எந்த அனுமதியும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இதெல்லாம் எங்க இருந்து காப்பீடிக்கப்படுது தெரியுமா? இந்த தரீகா என்று சொல்லக்கூடியவர்களுடைய வழிமுறைகள் பூராவுமே இந்து மதத்தில் உள்ள அந்த சாதுக்களிடம் இருந்தும் கிறிஸ்தவர்களிடத்தில் உள்ள பாதிரியார்களிடம் இருந்துதான் இவர்கள் இந்த கொள்கையை காப்பீடிச்சிருக்கிறாங்க. இவர்களுடைய ஒவ்வொரு கொள்கையை நீங்க எடுத்து பாருங்க. இந்த தரீக்கத்துக்காரர்களுடைய கொள்கை என்ன சொல்லுவாங்க தெரியுமா? ஃபர்ஸ்ட் தனித்து இருக்கணுமா. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கணுமா? பசித்திரு, தனித்திரு, விழித்திரு. சொல்லக்கூடிய ட்ரைனிங் என்னது? பசித்து இருக்க. இதெல்லாம் அங்கிருந்து காப்பி அடிச்சது. பசித்து இருக்க வேண்டும், தனித்து இருக்க வேண்டும், விழித்து தூங்கக்கூடாது, விழித்து இருக்க வேண்டும். இந்த நிலையில நம்மளை அர்ப்பணித்துக் கொண்டோமையானால் நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பவர் அங்க வந்து இறங்கும் சொல்லக்கூடியது. கொஞ்ச நாளைக்கு அப்படி இருந்துட்டோமையானால் இங்க இருந்து ஒரு பவர் தனியா கிடைக்குமா. அது குர்ஆன்ல உள்ள பவர் இல்ல, அது ஹதீஸ்ல எல்லாம் கிடைக்காது, அல்லாஹ்வும் அதை சொன்னது இல்ல, அல்லாஹ்வுடைய ரசூலும் சொன்னது இல்ல, அது தானா எங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய சித்தாந்தம் இருக்குது. இதுதான் அந்த தரீகாவுடைய அடிப்படை. தரீகாவுடைய அடிப்படை என்ன? இந்த அடிப்படையில் தான் எல்லா தரீகாக்களும் அமைக்கப்பட்டிருக்கு. ஹல்வத்துன்னு சொல்லுவாங்க. இது அரபில இவங்க சொல்லுவாங்க, அவங்க பசித்திரு, தனித்திரு, விழித்திருன்னு சொன்னா இவர்கள் என்ன செய்வார்கள்னா அதுக்கு பேர் ஹல்வத்துமாங்க. ஹல்வத்துனா தனித்து இருக்குதல். ஹல்வத்துனா என்ன அர்த்தம்? தனித்து எல்லாத்தையும் விட்டு ஒதுங்கி போய் தனித்து இருக்குதல் அப்படிங்கிற ஒரு சித்தாந்தத்தை இந்த சூஃபிசம்ங்கிற பேர்ல அவனை நம்ப வச்ச பிறகு இந்த ஒரு சித்தாந்தத்தையும் சேர்த்து நம்மள்ட்ட திணிச்சிடறான். இப்ப நீங்க குர்ஆன் ஹதீஸ்ல ஆராய்ச்சி பற்றி பார்த்தோம்னு சொன்னா தனித்திருப்பதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்குதா? இல்ல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு சஹாபி வர்றார். வந்து அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சுற்றுப்பயணம் போனேன். போகும்பொழுது ஒரு மலை அடிவாரத்தில் அருமையான நீர்ச்சுனை, அழகான சுவையான தண்ணீர் இருக்குது. அங்க பாலைவனம் தானே, அங்க செடி கொடிகள்லாம் இருக்குது, ஆச்சரியமானது. அதுவும் இருக்குது. அது அருமையான நீர்ச்சுனை ஒன்ன பார்க்கிறேன். பக்கத்துல செடி கொடிகள்லாம் அப்படி பழந்துரும் பசுமையாக இருக்குது. நான் நினைத்தேன் அந்த இடத்திலேயே தங்கி ஒரே அல்லாஹ்வையே திக்ர்ல ஈடுபட்டு அல்லாஹ்வுடைய வணக்கத்தில் ஈடுபட்டு நம்முடைய காலத்தையே கழிச்சிடணும், இந்த உலகத்தினுடைய சனியன தேவையில்லை என்று நான் நினைத்தேன். உங்கள்கிட்ட அனுமதி கேட்க வந்திருக்கிறேன், இருந்தால் நானே செய்யக்கூடாதுல, அனுமதி கேட்க வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னீலம் உபாசு பில் யஹூதியத்தி வல நஸ்ரானியத்தி, நான் யகூதிகளுடைய மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை, யூத மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை, நஸ்ரானியா என்ற கிறிஸ்தவ மார்க்கத்தை கொடுத்து அனுப்பப்படவில்லை. வலாக்கின் பி ஷரியத்தி சம்ஹா, தெளிவான ஒரு பாதையை கொடுத்து அனுப்பப்பட்டிருக்கிறேன். அதுல இதுக்கு அனுமதி இல்லைன்ட்டாங்க. இதுக்கு அனுமதி இல்ல. நான் கொண்டு வந்த இந்த மார்க்கத்துல தனித்து இருந்து தவம் இருத்தல் இருக்க, அதுக்கு அனுமதி இல்ல. வேற எதுக்கு அனுமதி இருக்கு? குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடணும், மனைவி மக்களோட சந்தோஷமா இருக்கணும், சம்பாதிக்கணும், மனைவி மக்களை சந்தோஷமா வச்சுக்கிறணும், அதுல சில கட்டுப்பாடுகள். அதே மாதிரி உலகத்தோடு சேர்ந்து வாழணும், உலகத்துக்கு செய்யற கடமை இருக்குது, உனக்கு செய்யற கடமை இருக்குது, ஊருக்கு செய்யற கடமை இருக்குது, எவ்வளவோ தீமைகளை தடுக்க வேண்டி இருக்குது, எவ்வளவோ நன்மைகளை செஞ்சு குவிக்க வேண்டி இருக்கிறது. தனியா இருக்கிறவனுக்கு இதெல்லாம் முடியுமா? ஒருவன் தனியாக தன்னை ஒதுக்கி கொண்டானே ஆனால் அவன் நன்மையை ஏவுகிற அந்த நன்மை ஏவுறதுக்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அது கிடைக்குமா அவனுக்கு? தீமையை தடுப்பதற்கு ஒரு நன்மை இருக்குல்ல, அது கிடைக்குமா? சலான் சொல்வதற்கு ஒரு நன்மை, யாருக்கு சலான் சொல்லுவாங்க? சலான் சொல்வதற்கு ஒரு நன்மை இருக்கு, அது அவனுக்கு கிடைக்குமா? கிடைக்காது. எத்தனை பேரை நேர்வழிப்படுத்தலாம், அதெல்லாம் கிடைக்காது. இவங்க சமூகத்திலிருந்து ஒதுங்கி போய்வார்கள். ஆனால் உன்னுடைய மனைவியுடைய வாயில ஊற்ற ஒரு கவலை உணவு இருக்குது, அதுக்கு எல்லாம் கூலி தருவாங்க. யாருக்கு போய் ஊட்டிக்கிட்டு இருப்பான்? இவன் தனியா போய் காட்டில் உட்கார்ந்துருந்தான்னு சொன்னா இதுக்கு பேரு இது சூபிசம்ங்கிறாங்களா, எஸ்கேபிசம், ஓடி ஒளிகிறது. உலகத்திலிருந்து எஸ்கேப் ஆகி ஓடக்கூடிய ஒரு இசத்துக்கு பேர் தான் சூபிசம். அப்படி ஓட சொல்லி இஸ்லாம் சொல்லல. இது யார் வந்தாலும் செய்யலாம். இதை எதை தனியா ஒருத்தர் அடைச்சு போட்டு 10 வருஷத்துக்கு அடைச்சு போட்டீங்க, 10 வருஷம் திருடி இருப்பான். அவன் திருடுறதுக்கு எங்க விட்டதுன்னு திருடுவான். 10 வருஷம் அடைச்சு போட்டீங்கன்னா ஒன்னா நம்பர் போக்கிரியை பிடிச்சி அடைச்சு போட்டாலும் அவன் திருட மாட்டான், அவன் பொய் சொல்ல மாட்டான். பொய் சொல்றதுக்கு இன்னொரு வேணும்ல, அவன் தனி அவனா போய் சொல்லிக்கிற முடியுமா?
பொய் சொல்ல மாட்டான், மோசடி செய்ய மாட்டான், ஏமாத்த மாட்டான். இது பெரிய சாதனையா? அட இருந்து ஜெயிக்கணும். பொய் சொல்ற இடத்துல இருந்து நான் பொய்யே சொல்லல பாத்தியா, அதான் வெற்றி பெறுறது. நப்ச வெல்லுவது என்பது அந்த வாய்ப்புகள்லாம் இருக்கிற இடத்துல வாழ்வனால் பெரிய சாதனையா? இவர் தான் இருக்கணுமா? இத தனியா ஒரு இடத்துல ஒதுங்கி நின்று நான் பொய்யே சொல்லவில்லை பாத்துக்கிறா, நான் யாரும் ஏமாத்தவில்லை பாத்துக்கிறேன், யாரும் செய்ய முடியாது. இதை இன்னொருத்தர் இருந்தா செய்ய முடியும். எந்த தப்பு செய்யறதா இருந்தாலும் இன்னொரு துணைக்கு வேணும். குறைஞ்சபட்சம் என்ன தப்பு செய்யறதா இருந்தாலும் 2 பேர் இல்லாம செய்ய முடியாது. அப்ப புறம் பேசுறா இருந்தா கூட புறம் பேசப்படுறவன் ஒருத்தர் இருக்கணும், பேசவன் ஒருத்தர் இருக்கணும், காதுல கேட்டதான் புறமாவும், இவன் என்னன்னு நினைச்சுக்கிட்டா புறமா 3 பேர் வேணும். அப்ப அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில இவங்க ஒதுங்கி போய் உட்கார்ந்துகிட்டு இது மார்க்கம், இது உயர்ந்த ஸ்டேஜ் அப்படிங்கிறாங்க. இது என்ன? உதாரணமா ஒருத்தனுக்குங்க நான் கண்ணே இல்ல, அவன் சொல்றான் நான் சினிமா பார்த்தது இல்ல. அப்படி பார்க்க முடியுங்க? சினிமாவை பார்க்கல, அந்த தீவிர இது பெரிய வெற்றியா? சினிமாவை பார்க்கலங்கிறதுக்குரிய தர்ஜா அவனுக்கு கிடைக்குமா? இல்ல பார்க்கல, இருந்தா கேட்கறதுல காதுல இருந்தா பார்த்திருப்ப, காதலால பாட்டுகளை கேட்டேன்னு சொன்னா கண்ணால பார்த்திருப்பா. அப்ப என்ன விளங்கன்னு? கண் இல்லாத ஒருத்தன் நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்ற மாதிரி, கை இல்லாத ஒருத்தன் நான் யாரையும் கை நீட்டி அடிச்சது இல்லைங்கிறான். 2 கையுமே இல்ல, நான் யாரையும் அடிச்சு உலகத்துக்கு குசும பண்ணிருப்பான், ஆனா கை நீட்டி அடித்தது இல்லைங்கிறான். இருந்தா தான் நீட்டுவ அடிப்ப. அப்ப இல்லாத இந்த மாதிரி உள்ள சித்தாந்தத்தை நம்ம கூப்பிடுறாங்க. எது நல்ல நிலைமை? இப்படி ஒண்ணு இருந்தா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அவங்க அமல்படுத்தி காட்டியிருப்பாங்களே. போனாங்க, நபி ஆவறதுக்கு முன்னாடி போனாங்க ஹிரா குகைக்கு. அதுதான் அவங்க ஆதாரமா காட்டுவாங்க. 40 நாள் இருந்தாங்கல்ல ஹிரா குகையில, தவம் இருந்தாங்கல்ல, இருந்தாங்க. இங்க இருந்தா அல்லாஹ் சொன்ன வரைக்கும் விட்டாங்கல்ல. நபி ஆவறதுக்கு முன்னாடி இருந்தாங்க. எது வரைக்கும் இருந்தாங்க? நபி ஆவறதுக்கு முன்னாடி, அல்லாஹ்ட்ட இருந்து செய்தி கிடைக்கிறதுக்கு முன்னாடி குகையில இருந்தாங்க. நல்ல வழி டெய்லி இங்க வந்து இரு அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா, ஜிப்ரீல் வந்து ஓது போய் சொல்லு பிரச்சாரம் பண்ணு அடி வாங்கன்னு சொன்னாங்களா? அதுக்கு பிறகு வெளியே வந்துட்டாங்களங்க. நபி ஆன பிறகு மறுபடியும் அங்க போய் தவம் இருக்கவும் இல்ல, கட்டிச்சோரை கட்டிக்கிட்டு போகவும் இல்ல, அப்புறமேல் மக்கள்கிட்ட வந்துட்டாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஆவதற்கு முன்னாடி கொஞ்சம் காலம் இருந்தாங்க பாருங்க. அது ஏதோ உங்களுக்கு தோன்றி இருந்திருக்காங்க, அல்லாஹ் அங்கீகரிக்கல, அல்லாஹ் ஏத்துக்கல, அனுப்பி விட்டுட்டான் மக்களுக்கு பிரச்சாரம் பண்ண. அப்ப 23 வருஷ காலமா பிரச்சாரம் பண்ணாங்களா, தவம் இருந்தாங்களா? சஹாபாக்கள் எவ்வளவு பேர் கேட்கிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு ஏழ்மை நிறைந்த சஹாபாக்கள் பள்ளிவாச திண்ணையில தான் படுத்து கிடக்குறாங்க. அப்படிப்பட்ட கணிசமான சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு திருமணம் பண்ணுவதற்கான வசதி இல்ல. வீடு வேணும்ல, திருமணம் பண்ணுனா குடியிருக்க வாடகைக்காக வீடு பிடிக்கணுமா இல்லையா? அவ திருமணம் பண்ணா அதுக்குள்ள செலவுக்கோ மகர் கொடுக்கிறதுக்கோ பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்கோ எந்த வருமானம் இல்லாம வெளியூர்ல போய் அகதிகளாக ஒரு பெரிய கூட்டம் குவிஞ்சிருச்சு. அப்ப அவர்களுக்கும் அந்த இச்சை கல்யாணம் பண்ணணுங்கிற உணவு வருது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா? அவங்க என்ன கேக்குறாங்க? இந்த ஒரு எண்ணம் வர்றதுனால எங்களுக்கு பெரிய இதா இருக்குது, கல்யாணம் பண்ண வசதி இல்ல, பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. திடீர்னு ஒரு ஊர்ல ஆம்பளை 1000 பேர் தெரிஞ்சு வந்தா பொண்ணு கிடைக்குமா? அந்த மாதிரி வந்து குவிஞ்சிட்டாங்கன்னு சொன்னா ஒவ்வொரு ஊர்லயும் இருக்கிற ஆம்பளைக்கு இருக்கிற பொம்பளைக்கு சரியா இருக்கும். சின்ன அளவுல வித்தியாசம் இருக்கலாம். 100 ஆம்பளை தான் 105 பொம்பளை இருக்கும். 1000 பேர் தெரிஞ்சு வந்து குவிட்டாங்கன்னா 1000 பொண்ணுக்கு எங்க போவாங்க? பொண்ணும் கிடைக்கல, வசதியும் இல்ல. அப்ப இவங்க என்ன பண்றாங்க? எங்களுடைய ஆசைகளுக்காக வேண்டி எங்களுக்கு ஒரு கட்டுப்படுத்த முடியல, நாங்கள் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா என்று கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமை ஆட்சேபிக்கிறாங்க. அதுக்கு அனுமதி இல்ல. நோன்பு வச்சு கட்டுப்படுத்துங்க, இருக்கிறத கட்டுப்படுத்தணுமே தவிர அழிச்சிடக்கூடாது. இருக்கிறத எப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தர வழி என்ன? நோன்பு வைத்து உங்களுடைய ஆசைக்கு கல்யாணம் பண்ண சக்தி இருந்தா கல்யாணம் பண்ணு, இல்லையா மனிஸ்ததாமின் குமுல் பாத்த பள்ளியத்தை செவ்வத், யாருக்கு திருமணத்திற்கான செலவுக்கு சக்தி இருக்கிறதோ ஒரு திருமணம் செய்யட்டும், யாருக்கு சக்தி இல்லையோ அலைஹி பிஸௌம், அவர் நோன்பு வைத்துக் கொள்ளட்டும், ஃபைன்னஹு லஹு வஜாவுன், அது அவனுடைய ஆசையை துண்டிக்கும், அது தடுத்து நிறுத்து கட்டுப்படுத்தும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறாங்க. அப்ப முதலாவது இந்த சூபிசம் என்ற பெயரில் இவங்க விதைக்கிற சிந்தனை என்ன? கல்வத்து தனிமை. இந்த தனிமைங்கிறது என்னங்கிறீங்க? தனிமை மட்டும் வேண்டாம், நெசமா இருக்கலாம். அதை ஒட்டி சொல்ற கதை போட்டு போய் தனிமையா இருந்தாராம், அவர் தூங்கவே இல்லையா, சாப்பிடவே இல்லையா, குடிக்கவே இல்லையா, 40 நாள் இருந்தாருங்க. பெரிய பெரிய மகா கல்வத்து நாயகம், அவளுக்கு பேர் என்னது? கல்வத்து நாயகமா. கல்வத்து நாயகம் பேரை சுட்டிக்கிட்டு அவர் கல்வத்துல இருந்தார்கள். என்ன செய்யல? சாப்பிடவே இல்ல, குடிக்கவே இல்ல. இது எப்படி நாங்க நம்புறது? அப்படிலாம் 40 நாள் இருந்தில்லப்பா, ஒரு 24 மணி நேரம் வந்து உட்காரு, குடிக்காம சாப்பிடாம இருந்து காட்டு பார்ப்போம். வேற ரூட்ல ரூம்ல உட்கார்ந்துகிட்டா முன்னாடி கொண்டே கொடுப்பா, தனியா கொண்டே முறியீடுகள் கொண்டே கொடுப்பாங்க. உள்ள எவ்வளவு ஏற்பாடுகள் பண்ணிக்கலாம். ஒருவர் சாப்பிடவே இல்லைன்னு எப்ப சொல்ல முடியும் கேட்டா, அவருடைய 24 மணி நேரத்தை மக்கள்கிட்ட காட்சிக்கு வச்ச பிறகுதான் சொல்ல முடியும்.
மறைச்சு இருந்து கொண்டு நான் சாப்பிடவே இல்லைன்னா நான் உங்களுக்கு எங்க இருக்கேன்னு தெரியலங்க. 6 மாசம் ஆச்சு. ஒருத்தர் சொல்றாரு 6 மாசமா சாப்பிடாம இருக்காரு, நம்புவீங்களா நீங்க? 6 மாசமா நீங்க என்னை பார்த்தா நம்பணும், என்னை நீங்க பார்க்கணும், எல்லா நேரம் மக்கள் பார்வையில் வர்ற மாதிரி நான் உட்கார்ந்து இருக்கணும். உட்கார்ந்து ஒரு நேரமும் சாப்பிடக்கூடாது, அடைக்கப்பட்டிருக்கணும். நல்லா கவர் பண்ணி வெளிகளில் நான் தப்பிச்சு போகாம, வெளியே இருந்து எதுவும் எனக்கு வர முடியாம எல்லா வாசலும் அடைக்கப்பட்டு ரூம்ல கொண்டு போட்டுவிட்டு அப்புறமேல சாப்பிடலன்னு சொன்னா அப்ப நம்பலாம். அப்ப சாப்பிடலன்னு சொல்லி இது ஒரு பெரிய சாதனையா? இது சாப்பிடாம இருக்க முடியுமா? சாப்பிடாம இருப்பதுதான் ஒரு உயர்ந்த நிலைன்னா நபிமார்கள் அல்லாஹ் அப்படி அனுப்பிப்பானே. நபிமார்கள் வந்தவன் அவங்க கேட்ட கேள்வியா தானே, என்னடா பெரிய நபி இவரு சோறு திங்கிறாரு நபி கேட்டானா இல்லையா? எதிரிகள் எல்லாம் கேட்டான், மாலிஹாதர் ரசூல், இவர் என்ன பெரிய ரசூல், யாக்குலு தஆம, உணவு சாப்பிடுகிறார், எம்சி பில் அஸ்வா, கடத்தரவுக்கு போறாரு இவர் ரசூலா கேட்டான். அப்ப சாப்பிடுற தன்மையை எடுக்கப்பட்ட நிலையில் மனிதன் இருக்க முடியாது, சாப்பிடுதான் ஆகணும். சாப்பிடலன்னு எவன் சொன்னாலும் போய் சொன்னாலும் வைக்கணும். யாரு எந்த கொம்பன் சொன்னாலும் சரி, நான் சாப்பிடாம இருந்தேன் 5 நாள் சாப்பிடல 10 நாள் சாப்பிடலன்னு சொல்றான்னா அது எவ்வளவு பெரிய போர்வையில வந்தாலும் சரிதான், 1 நம்பர் பொய்யன் என்பதுதான் இஸ்லாமிய நிலைப்பாடு. அப்புறம் நிரூபிச்சு காட்ட மாட்டேன். 40 நாள் இருந்தீங்களப்பா, ஒரு 5 நாள் உட்காந்து காட்டு, எல்லாருக்கும் தெரியட்டு. இன்னும் கொஞ்சம் பேர் பக்குவப்படுத்தலாம்ல, இன்னும் கொஞ்சம் பேர் உனக்கு சீடராகும், 50 பேர் உடையாந்துருவோம்ல. 5 நாள் இருந்து காட்டு பார்ப்போம். முடியாது. சாப்பிடாம இருக்க முடியாது, தண்ணி குடிக்காம இருக்க முடியாது, சிறுநீர் கழிக்காம இருக்க முடியாது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலம் கழிச்சாங்க, சிறுநீர் கழிச்சாங்க, சாப்பிட்டாங்க, பசியில வயிறு ஒட்டி இருந்துச்சு, கல்ல கட்டிக்கிட்டாங்க, தாங்க முடியல, என்னமாச்சு இருக்கான்னு வீட்டுல போய் கேட்டாங்க, இருக்கிறத திண்டாங்க. இதையெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில பார்த்துட்டு அந்த வழிவந்த நம்ம என்ன நினைக்கிறோம், கல்வத்து நாயகமா தனிமையில இருந்தாரா, தன்னை பக்குவப்படுத்திக்கிட்டாரா, சாப்பிடலையா, குடிக்கலையா, தூங்கலையா. 3 பேர் பேசுறாங்களே, 3 பேர் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வணக்கத்தை பத்தி கேட்கறாங்க ஆயிஷா நாயகி கிட்ட. கேட்டு என்ன பண்ணாங்க, ஆயிஷா நாயகி ரசூலுல்லாஹ்வுடைய வணக்கத்தை சொன்ன உடனே, அது ரசூலுக்கு தெரியா இருக்கலாம், எங்கள மாதிரி ஆட்களுக்கு பத்துமா, நாங்க நிறைய வணங்க போறோம். ஒருத்தர் சொல்ற நான் கல்யாணம் பண்ண மாட்டேங்கிறாரு, ஒருத்தர் சொல்றா நான் ராத்திரி தூங்கவே மாட்டேன், நின்று வணங்கிட்டே இருப்பேங்கிறாரு, இன்னொருத்தர் சொல்றாரு எப்ப பார்த்தா நோம்பு வச்சுட்டே இருப்பேன், ஒரு நாள் கூட விட மாட்டேங்கிறாரு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டு இந்த மாதிரி சொன்ன நீங்க தானா கண்டிக்கிறாங்க. ஏன் அப்படி சொல்றீங்க, உங்களோட அல்லாஹ் நான் ரொம்ப பயப்படுறேன், ஆனா நான் சாப்பிடுறேன், நான் தூங்குறேன், ரெஸ்ட் எடுக்கிறேன், மனைவி மக்களோட வாழ்றேன், ஒரு நாள் நோன்பு வைக்கிறேன், ஒரு நாள் விட்டுறேன், தொழுவை விட்டுறேன், நபிலான தொழுவை ஒரு நாள் தொழுவேன், ஒரு நாள் விட்டுருவேன், ஒரு நாள் தூங்குவேன். அப்ப அந்த மாதிரி நடக்கிற வழிதான் என்னுடைய வழி. ஃபமன் ரகிபான் சுன்னதி ஃபலைஸ மின்னி, எவன் என்னுடைய இந்த வழிமுறையை புறக்கணிக்கிறானோ அவன் என்னை சேர்ந்தவன். அந்த இடத்துல சொல்றாங்க, என்னுடைய இந்த வழிமுறை யாராவது புறக்கணித்தால், இது உண்ணாமலேயே நான் ஆன்மீக உச்சநிலை அடைய போறேன், அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. நான் கல்யாணம் பண்ணாமையே ஆன்மீக உச்சத்துக்கு போக போறேன், என்னை சேர்ந்தவன் இல்ல. நான் தூங்காமலேயே ஆன்மீக உச்சத்தை அடைய போறேன், அவன் என்னை சேர்ந்தவன் இல்ல. அப்ப என்னை சேர்ந்தவன் இல்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டா முஸ்லீம் இல்லைன்னு அர்த்தம். முஸ்லீம் இல்லாதவர்கள் தான் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வை சேர்ந்த யாரா இருந்தாலும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்ச மாதிரி தான் அவர்கள் ஆன்மீக பாதையில போக முடியுமே தவிர அவர்கள் காட்டாத ஒரு பாதையில போக முடியாது. அப்ப அது ஒரு ஃப்ராட். இந்த தனிமைங்கிறது முதல்ல ஃப்ராட், ஒரு ஏமாற்று வேலை. இந்த மாதிரி ஆட்களை ஒன்னும் சொல்ல போனா இந்த மாதிரி இந்த காஞ்ச மாடு கம்புல பூந்த மாதிரி சொல்லுவாங்க. இவங்க மாதிரி ஆட்களை கொண்டாந்து சமுதாயத்தில் விட்ட ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அடைச்சு கிடந்தனால தப்பெல்லாம் செய்யாம இருந்தானோ, வெளியே விட்டீங்கன்னு வைங்க ஆஞ்சி நம்பவே முடியாது, அந்த மாதிரி டேஞ்சரா இருக்கும். அதான் யதார்த்தமா உள்ள விஷயம். அதனால இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தம் இல்லைங்கிறத முதலாவது வழங்கிக் கொள்ளணும். இது கிடையாது மார்க்கத்தில். அடுத்து என்ன, இவர்கள் பக்குவப்படுத்த போறாங்கல்ல, பக்குவப்படுத்த போறாங்க. என்னடா பக்குவப்படுத்த போறீங்க? பக்குவம்டா என்ன? உலகத்தில் மற்றவர்களை விட குறைந்த அளவுக்கு மனோ இச்சை கொண்டவர்களாக அவர்கள் இருக்கணும். அதான் பக்குவங்கிறது. பக்குவம்டா என்ன? எதை கண்டாலும் திங்க நமக்கு ஆசை வரும், நம்ம கட்டுப்படுத்திக்கணும். எதை கண்டாலும் அடையணும் ஆசை வரும், கட்டுப்படுத்திக்கணும். இந்த மாதிரியான கட்டுப்பாட்டுக்கு பேர் தானே பக்குவம்ங்கிறது. இவர்கள் நம்மளையெல்லாம் பக்குவப்படுத்தானே போறாங்க. எந்த முரீது கொடுக்கிறவராவது இந்த ஒரு சாதாரண தரையில் படுத்து உறங்குவோராக நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த முரீது வியாபாரம் பண்றவராவது குடிசையில் வாழ்ந்ததை நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? எந்த முரீது வியாபாரம் பண்றவராவது பழைய சோறு எனக்கு போது, எனக்கு அதெல்லாம் ஆக்காதீங்க, கறிக்கலாம் வேணாம் அப்படின்னு சொல்லி போய் சாப்பிட்ட ஒரு செய்கை உண்டா? எங்களை விட உன்னுடைய நப்சு கட்டுப்படுத்த முடியலையே, நாங்க சாப்பிட்டுருவோமே. இப்ப நம்ம யாரா இருந்தாலும் இங்கனுக்குள்ள படுத்து தூங்கிடுவோம், ரோட்ல படுத்து தூங்கிடுவோம், இருக்கிறத சாப்பிட்டு வந்துருவோம். சகருக்கு ஒண்ணும் கிடைக்காது, 2 பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டு நம்ம சகர வச்சிருவோம். இவருக்கு எப்படிப்பட்டவரை எந்த ஷேகாவது முரீது கொடுக்க வந்தா யாரை தேர்ந்தெடுக்கிறாரு? கார்கள்ல வர்றவர்கள், 64 சுவையிலையும் விருந்து போடக்கூடியவர்கள், அப்படிப்பட்டவர்களுடைய அழைப்பை தேடி போறாங்களா இல்லையா? வந்தோன்னு அந்த கம்பெனி இருக்கா, அந்த கம்பெனி இருக்கா, அந்த நிறுவனம் இருக்கா, அந்த ஓனர் வந்திருக்காரா, அவருக்கு பின்னாடி ஓடுறது.
அவர் வீட்டுல போய் சாப்பிடுறது வகை வகையா. நம்மளை விட நப்சுல ரொம்ப மோசமா இருக்காங்க. நம்மளாச்சும் பரவாயில்ல, அதை விட கேவலம். பக்குவ அர்த்தம் வேணாமாங்க. நம்ம நல்லா பாக்குறோம்ங்க. எத்தனை சேகுமார்களுடைய வீடுகள்ல நீச்சல் குளம் இருக்கு. சேகுமார்களுக்கு அரண்மனை இருக்குது. அரண்மனை மாதிரி மாளிகை வீடுகள் இருக்கு. சேகுமார்களுக்கு கண்டசா கார்கள் எத்தனை கார்கள் இருக்கு. நான் வச்சுக்கலாம், நீங்க வச்சுக்கலாம். நம்ம அப்படி சொல்லல மக்கள்கிட்ட. நான் வச்சுக்கலாம், ஏன் வச்சுக்கலாம்? நம்ம இதுதான் பெரிய ஆன்மீகத்தை எல்லாம் தியாகம் பண்ணணும் பிரச்சாரம் பண்ணல. நீ என்ன பண்ணுன? பக்குவப்படுத்தணும். பெரிய மனிதனுடைய உள்ளத்தை ரொம்ப உலக ஆசையிலிருந்து அப்புறப்படுத்தணும். அது பண்ணணும், இது பண்ணணும் சொன்னியப்பா. நீ அதெல்லாம் தாண்டில இருக்கிற. அதுவும் எப்படிப்பட்ட வியாபாரிகளை தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு பார்த்தா, வீணை இல்லாதவன், லாட்டரி சீட்டுக்காரன், அவன்கிட்ட போய் சாப்பிடுவாங்க. பக்குவப்படுத்தக்கூடிய ஆளு தேர்ந்தெடுக்கிற பணக்காரர்கள் எப்படிப்பட்டவர்களா இருப்பாங்க? எல்லாம் ஹராமான சினிமா கொட்டை வச்சுக்கிறவன், லாட்டரி சீட்டு நடத்துறவன், கள்ளுக்கடை நடத்துறவன், சாராய கடை நடத்துறவன், இந்த மாதிரி அளவுணர்கள் மோசடி செய்யறவன், ஊரை வளர்ச்சி உலையில போட்டவன், ஏமாத்துறவன், ஜமாத்து பணத்தை திண்டவன், இந்த மாதிரி ஆட்களை எல்லாம் தேடி போய் அங்க போய் சாப்பிடக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு இருக்கிற எல்லா சேகுகளும். ஒரு சேகு விதிவிலக்கம் கொண்டு காட்டு பார்ப்போம். ஒரு ஊர்ல இறங்கி, இந்த ஊர்ல ரொம்ப ஏழையான ஆள் யாரு, குடிசையில் இருக்கிற ஆள் யாரு, அவர் வீட்டு கூட்டிட்டு போங்க. கூலி வேலை செஞ்சு செருப்பு தச்சு சம்பாதிக்கிற வீடு இருந்தா சொல்லுங்க, அங்க போய் சாப்பிடுறேன்னு சொன்ன ஒரு சேக சொல்லுங்க பார்ப்போம். அங்க சாப்பிட கூட்டிட்டு போனா அது சாப்பிடுவாரான்னு சொல்லுங்க பார்ப்போம். என்ன எப்படி நம்புறீங்கன்னு வழங்கலையே? எப்படி நீங்க அவர்களை நம்புறீங்க? எந்த மனுஷனையும் நம்பாதீங்க. அல்லாஹ் சொன்ன வேதத்தை நம்புங்க, நபிகள் நாயகத்தினுடைய போதனையை நம்புங்க. வேற எல்லாரும் ஏமாத்திட்டு போறாங்க. அந்த ஏமாத்தாத ஒரே மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான். ஆன்மீகத்தை சொல்லி இந்த மாதிரி ஏமாத்துறது எவ்வளவு பேர் ஏமாத்திருக்கலாம்? அந்த ஒரு மனிதர் தான் உலகத்தில் வரலாற்றில் வாழ்ற மனிதர்ல நபிமார்கள் தவிர்த்து நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிந்தி வந்த மனிதர்கள் எடுத்துக்கொண்டால் அவர் ஒரு ஆள் தான் நம்மளை ஏமாத்தணும் கன்ஃபார்மா நம்பலாம். ஏமாத்த மாட்டார், ஏமாத்திருக்க முடியாது. அல்லாஹ்வால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். வேற யாரையும் நீங்க எப்படி நம்ப முடியும்? அந்த ஒரு ஆளுடைய வழியை விட்டுட்டு போனோம்னா நம்மளை ஒண்ணுமில்லாம ஆக்கிடுவாங்க. அப்ப இந்த பக்குவப்படுத்துறதுங்கிறது பொய், அதுவும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இவங்களுடைய இன்னொரு கொள்கை அத்வைதம், சூஃபிசம்ங்கறான. சூஃபிசத்துடைய இன்னொரு முகம் என்ன? அத்வைதம். அத்வைதம்னா தெரியுதுல? அத்வைதம்னா துவைதம்னா ரெண்டுன்னு அர்த்தம். துவைதம்னா என்ன அர்த்தம்? ரெண்டு. அத்வைதம்னா ரெண்டு அல்ல. ஆனா ஒரு எதிர்மறைக்கு என்ன செய்வாங்க? ஆனா போட்டுவாங்க. நியாயத்துக்கு அநியாயம்ங்கிறோம்ல, நியாயத்திற்கு அநியாயம், அது நியாயம் இல்லை அப்படின்னு அர்த்தம் இருக்கு. சுத்தத்துக்கு அசுத்தம், சுத்தம் இல்லைங்கிறதுன்னு சொல்லுவோம், அசுத்தம்னு சொல்லுவோம். அந்த மாதிரி என்ன செய்யறாங்கன்னு கேட்டா துவைதத்துக்கு எதிர்மறை அத்வைதம். துவைதம்னா ரெண்டு, அத்வைதம்னா ரெண்டு அல்ல. அது அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? அல்லாஹ் வேற நான் வேற இல்ல, நான் தான் அல்ல, அல்லாஹ் நான். இது அத்வைதம். இது இந்து மதத்தில் முக்கியமான கொள்கை. இந்து மதத்தில் என்ன செய்யறாங்க? அத்வைதம் ஒரு கொள்கை இருக்குது. நம்ம சங்கராச்சாரியார்லாம் அந்த கொள்கையை நம்புறவர் தான். சங்கர மடமே அந்த அடிப்படையில் உருவாக்கப்பட்டதுதான். அதாவது கடவுளுக்காக நாங்கள் அர்ப்பணிக்கும் பொழுது நாங்களே கடவுளாகிவிடுவோம், கடவுளை நாங்களாகி விடுவோம். நீங்க எங்களே கும்பிடலாம், எங்களே வணங்கலாம், கடவுள் வணங்கின மாதிரி கடவுள் தான் நாங்க தான் கடவுள் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்கை இந்து மதத்தில் இருந்துச்சு. அதை எடுத்துக்கொண்டு இந்த சூஃபிங்கிற பேர்ல சில சைத்தான்கள், முஹித்தீன் இப்னு அரபி என்ற ஒரு சைத்தான், பெரிய சைத்தான், அவனை ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இருந்தாங்க. இந்த சமுதாயத்தை கெடுத்து நாசமாக்குனதுல இப்னு அரபி என்ற ஆளுக்கு பேரு. அவன் என்ன பண்றான்? அரபியில சில வாசகங்கள் எழுதுனான். எப்படி எழுதிருக்கான்னு பாருங்க. ஓ யஅபுதுனி வ அபுதுஹு ஓ யஸ்ஜுதுனி வ அஸ்ஜுதுஹுங்கறான். என்ன சொல்றான் தெரியுமா? அல்லாஹ்வை நான் வணங்குகிறேன், அல்லாஹ் என்னை வணங்குகிறான். ஓ யஸ்ஜுதுனி வ அஸ்ஜுதுஹு, அவன் எனக்கு செய்தா செய்கிறான், நான் அவனுக்கு செய்தா செய்கிறேன், ரெண்டு ஒண்ணுங்கறான். இப்படி எழுதி வச்சுக்கிறான். ரஹ்மத்துல்லாஹி அலைஹிங்கறான் மௌலவிகளாம் நம்பர் இருக்குது. இந்த மாதிரி ரிக்கார்டு பூர்வம் அவன் யாரு எழுதி வச்சுட்டு போனால முஹித்தீன் இப்னு அரபி, முஹித்தீன் அப்துல் காதர் ஜிலானி இல்ல, அவர் வேற. முஹித்தீன் இப்னு அரபின்னு ஒரு சைத்தான். இவன் என்ன பண்றான்னு கேட்டா இந்த அளவுக்கு அல்லாஹ் இப்படி இந்து மதத்தினுடைய கொள்கை அப்படி காப்பி அடிச்சு அத்வைதத்தை சொல்றவன எல்லாம் இந்த எல்லா தரிகா காரணம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹிமா. சாதிரியாக்காரன் கொண்டாடுவான், காதிரியாக்காரன் கொண்டாடுவான், சிஸ்தியாக்காரன் கொண்டாடுவான், நக்ஷபந்தியாக்காரன் கொண்டாடுவான், சுகரவர்தியாக்காரன் கொண்டாடுவான், என்ன பைசியாக்காரன் கொண்டாடுவான். எந்த தரிகாக்காரனை கேட்டாலும் முஹித்தீன் இப்னு அரபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ்ங்கறான். அப்ப இவருடைய கொள்கை என்ன? அத்வைதம் வழங்கி போச்சா? இப்படி முடியுமாங்க? இது மனுஷன் கடவுளாக முடியுமா? அப்ப மனுஷன் செத்தா கடவுள் தான் சாவுறானப்ப? இவன் செத்து போய் போச்சுட்டீங்களப்ப, அல்லாஹ் செத்துறானப்ப? அப்ப அது கூட விளங்காம நாங்க தான் கடவுள்னு சொல்லி ஒருத்தன் சொன்னானே, அந்த மாதிரி சொல்லி தங்களுக்கு கடவுளுக்கு இருக்கிற மாதிரியான அந்தஸ்தை உண்டாக்கி தங்களுடைய காலில் கும்பிடக்கூடிய ஒரு கூட்டத்தை ஏற்படுத்தணும், அதன் மூலம் பொருளை திரட்டணும்,
தங்களை வளப்படுத்திக்கிறோம்ங்கிறதுக்காகத்தான் அத்வைதத்தை காப்பிடிச்சிருக்காங்க. சூஃபிசத்துல உள்ள எல்லாத்துலயுமே இந்த அத்வைதம் இருக்குது. இந்த அத்வைதத்தினுடைய வெளிப்பாடு தான் அந்த தரிகாக்கள் பேர்ல, அப்துல் கார் ஜிலானி பேர்ல, அபுல் ஹசன் ஷாதிலி பேர்ல, அதனுடைய சேகுமார்கள் பேர்ல இவர்கள் கட்டி வச்சுக்கிற கவிதைகள் நமக்கு சான்று அனுப்பிடுங்க. ஒரு கவிதையை பாருங்களேன். ஒமையுனாதி சிமி அல்பம்பி கல்வத்திஹி அஸ்மம்பி ஹிம்மத்திஹி சர்மல்லி அபோத்திஹி அஜப்துஹு முஸ்ரியம் மின்னஜிலி தாவத்திஹி ஃபல்யது யா அப்துல் காதிர் முஹியுத்தீனி. என்ன எழுதி வச்சுக்கிறாங்க தெரியுமா? காதிரியா தரிகாக்காரன் என்ன சொல்றான்? அப்துல் கார் ஜிலானி சொன்னாராம். என்ன சொன்னாராம்? உங்களுக்கு கஷ்டம் வந்தால், உங்களுக்கு துன்பம் வந்தால் என்னை கூப்பிடுங்கள், 1000 முறை கூப்பிடுங்கள், உடனே நான் வந்து விடுவேன் அப்படின்னு சொல்லி அதை அவர் சொன்னாராம். அப்ப இவர் அல்லாஹ் ஆயிட்டார்ல. இந்த மாதிரி அல்லாஹ் வாக்கக்கூடிய நிலை தான் எல்லா தரிகாக்கள்லயும் காணப்படுது. அப்ப இந்த தரிகாக்கள்ல எஸ்கேபிசம் ஓடி ஒளியக்கூடிய சித்தாந்தத்தை சொல்றான், அது இஸ்லாத்துக்கு எதிரானது. இரண்டாவது சொல்றான் அத்வைதத்தை சொல்றான், அது சித்தாந்தத்துக்கு இஸ்லாமிய அடிப்படைக்கு எதிரானது. மூணாவது ஒரு அடிப்படை என்னன்னு கேட்டா, இவர்கள் உண்டாக்கி வச்சிருக்கிற அந்த திக்ர்கள், இவர்கள் உண்டாக்கி வச்சுக்கிற அந்த சடங்குகள், இவற்றை பாத்தீங்கன்னு சொன்னா கேலி கூத்தா இருக்கு, தாரி துப்புற மாதிரிலாம் இருக்கு. சில ஊர்கள்ல திக்ருங்கிறதுல டான்ஸ் ஆடுறான். அல்லாஹ்வை பக்குவப்படுத்தினா பக்குவம் நம்மளே சொல்லுவோம். கூத்தடிச்சிட்டு ஒருத்தர் இருந்தான்னா என்ன பக்குவப்படாம இருக்கிறேன்னு சொல்லுவோம். ஒரு கூத்தாடியை நம்ம பக்குவப்பட்டவன ஏத்துக்கிற மாட்டோம். வேற மார்க்கங்களுக்கு இஸ்லாத்துக்கு உள்ள அடிப்படை என்னன்னு கேட்டா, வேற மார்க்கங்கள்லாம் கடவுள் இசையில மயங்குவாருமாங்க. இசையில் மயங்குறவன் இறைவன் சொல்லிட்டு தான் பாடல்கள் என்ன செய்வாங்க, கடவுளை குளிப்பாட்டிலாம் நினைக்குவாங்க. இஸ்லாத்துல அல்லாஹ் இசையில எல்லாம் மயங்க மாட்டான். இன்னும் சொல்ல போனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய துஆக்கள்ல அடுக்குமொழியை யூஸ் பண்ணீங்கன்னா அல்லாஹ் வெறுக்கிறான். அல்லாஹ்ட்ட போய் கேட்கும்போது கண்ணியம் மிக்க பெரியவர்கள் அது மாதிரி பேச முடியுமா? நம்ம அல்லாஹ்ட்ட கேட்கும்போது செய்யணும், மரியாதைக்குரிய இறைவா, இப்படிலாம் அடுக்குமொழிலாம் பேசக்கூடாது. நம்ம உள்ளத்துல இருந்து வரணும், வார்த்தைகளை தேர்ந்தெடுத்து கூடாது. சாதாரணமா பேசுற மாதிரி கெஞ்சி கேட்கணும். அல்லாஹ்ட்ட பேசும்பொழுது இறைவாண்டு வந்ததுனால தருவாண்டு முடிக்க கூடாது. இறைவா தருவா வருவாண்டு வரும்ல, இந்த மாதிரி அதெல்லாம் வேற இடத்துல வச்சுக்க. அல்லாட்ட போய் இந்த விளையாட்டுக்காரன் ஒரே இடத்துல கட்டிடுவான். ஏன்னா நீ எனக்கு சொல்லி சரியா எவ்வளவு திமிருன்னு கேட்பான். அவன் பிச்சை எடுக்க போறவன் அது மாதிரி போகணும். நம்ம அல்லாட்ட பிச்சை எடுக்க போகும்போது இந்த அடுக்குமொழிகள் எல்லாம் கேட்கிற சஜா துவாவுல சஜா இந்த இது அடுக்குமொழி எதுகை மோனை, இந்த எதுகை மோனை அடிப்படையில் சொல்றதையே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கிறாங்க, தடுக்கிறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, அல்லாஹ்வுக்கு இசைன்னு சொல்லிட்டு ரிபாயி தரிகான்னு தரிகா இருக்கு தமிழகத்துல, மேல பல இருக்குது. ரிபாயி தரிகா என்ன பண்ணுவாங்க, இசைக்கருவி மியூசிக் அடிச்சுக்கிட்டு தான் எல்லாம் பண்றது. அது மாதிரி இந்த நூறுஷான்னு ஒண்ணு இருக்குது, இவனும் இசை மியூசிக் படிச்சு பாட்டு படிச்சு அல்லாஹ்வை தாளாட்டி தூங்க வைக்கிறதுக்காக வேண்டி பாட்டு படிச்சுக்கிட்டு திக்ர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் இருக்குது. ஷாதிலியா தரிகான்னு இருக்குது, இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு திக்ர் செய்யறாங்க. காயல் படுத்தினதுக்காக கேளுங்களேன், காயல் பட்டு தான் போட்டதுக்கு கை தட்டிக்கிட்டு அல்லாஹ் திக்ர் செய்யறதுன்னா அல்லாஹ் எப்படி திக்ர் செய்ய சொல்றான், அது ஒரு முறை இருக்கு. இவங்க எப்படி செய்யறாங்கன்னு பாருங்க. இந்த சாதிலியா தரிகாவுல வரிசை நின்றுக்குவாங்க, நின்றுட்டு கையை கோர்த்துக்குவாங்க, கோர்த்து கொண்டு இதான் திக்ரு. இது என்ன திக்ருங்கிறேன், அது யூனிஃபார்மா செய்வாங்க. இதுல இருட்டு திக்ரு வர, இது வெளிச்சத்தில் ஆகாங்கிறது. இது என்னப்பா திக்ருன்னு கேட்டா அது சொல்றாங்க, இது நாங்க அல்லாஹ் தான் திக்ரு செய்யறோம். அல்லாஹ் இருக்குல்ல, அல்லாஹ்னா கொஞ்சம் டைம் எடுக்குதான். அல்லாஹ்வுடைய முதல் எழுத்தையும் கடைசி எழுத்தையும் எடுத்து அகுங்கிறாங்களாம். விஷயம் வழங்குதா? அல்லாஹ் இருக்குல்லங்க, அல்லாஹ்ன்ற தமிழ்ல எழுதுனீங்கன்னா ஆனாவை எடுத்துக்கிற வேண்டியது, இகன்னாவை எடுத்துக்கிற வேண்டியது, இல்லன்னா அவளான விட்டுற வேண்டியது. அல்லாஹ்வுக்கு ஒரு ஷார்ட் ஹேண்ட் மாதிரி, ஷார்ட் ஹேண்ட் எழுதுவோம்ல, அந்த மாதிரி அல்லாஹ்வுக்கு ஷார்ட் ஹேண்ட் தான் ஆகுங்கிறான். அப்ப ரஹீம் தான் ரம்மா, ரஹீம் ஷார்ட் ஹேண்ட் போட என்ன ஆகும், ரம் திக்ர் செய்யலாமா? அப்ப என்ன விளங்குறேன், அப்துல் காதர் பேர் வச்சு அருன்னு சொல்லலாமா? என்ன அருள் சோமா இருக்கல ஒத்துக்குற வராங்க, இஸ்மாயில் தான் இல்லுன்னு கூப்பிடலாமா? வர யோசிச்சு பார்க்கணும். நமக்கு சொன்னா கோவம் வருது இல்லைங்க, நம்முடைய பெயர்கள்ல எவனாவது ஒரு அசிங்கப்படுத்தினான்னு சொன்னா நம்ம கோவம் வருது. நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய பேர்ல விளையாடுறோம். அல்லாஹ் அவனுக்குன்னு அழகான பேர் அவன் சுட்டிக்கிட்டு இருக்கான், அவன் பேரை சுருக்க நீ யாரு, மனுஷன் பேரை சுருக்கிறோம். மொஹிதீன் அப்துல் காதர் ஜிலானி, மொஹிதீன் அப்துல் காதர் பேர் வைப்பாங்க. எங்க ஊர்ல மைத்துக்காரன் கூடுவாங்க, வர மையத்துக்காரு வந்துட்டாராம், மொஹிதீன் அப்துல் காதர் சொல்றாங்களாம், மைங்காரு மைத்துக்காரு. அந்த மாதிரி மனுஷன் பேரை சுருக்கி தொலைச்சிட்டு போ. அல்லாஹ்வுடைய பேரை நீ மாத்திருக்கு நீ யாரு, அல்லாஹ்வுக்கு புது பேர் வைக்க நீ யாரு? வலில்லாஹில் அஸ்மாவுல் ஹுஸ்னா, அல்லாஹ்வுக்கு அழகான பேர் இருக்குது, ஃபதுஹு பிஹா, அதை கொண்டு நீங்கள் அழையுங்கள். அல்லாஹ் அந்த வாய் நிறைய சொல்லும் போது ஆவுக்கு ஒரு நன்மை, இல்லுக்கு ஒரு நன்மை, லாவுக்கு ஒரு நன்மை, இகுக்கு ஒரு நன்மை கிடைக்குமாப்பா. அதை சுருக்க நீ யாரு? ரஹ்மான் என்ற அந்த அர்த்தத்தை அப்படி உள்ளத்துல வாங்கி
அளவற்ற அருளாளன் என்று சொல்லும் போது கிடைக்கிற அந்த இன்பம் ரன்னுண்டா கிடைக்குமா? ரஹ்மான்டா ரன்னு, ரஹீம்டா ரன்னு, ரம்மு, ஜப்பார்னா ஜர்ரு, வஹாப்னா ரப்பு. இது என்ன திக்ருங்கற? அப்ப இந்த மாதிரி ஒரு காரணத்தை காட்டிக்கொண்டு திக்ருங்கற பேர்ல உண்டாக்கி மார்க்கத்தை பார்த்தா வெறுக்கிறாங்க. மைக்க போட்டுக்கிட்டு தூங்க முடியறது இல்ல, மைக்க போட்டு கத்துறாங்க ராத்திரில 1 மணிக்கெல்லாம். கத்துனா அந்த டான்ஸையும் ஆட்டத்தையும் பார்த்துட்டு வேற மாத்துக்காரங்க நினைக்கிறாங்க நமக்கு இவங்களுக்கு எந்த வித்தியாசம் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான், சரி தனியா மார்க்காண்டாங்க. ஒரு வித்தியாசம், அதே கூத்து டான்ஸ் எல்லாம் நடக்குது பள்ளிவாசலுக்குள்ள. இந்த கூத்துகள் எல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள நடக்குது. பள்ளிவாசல் டான்ஸ் ஆடக்கூடிய பள்ளிவாசல் நிறைய இருக்குது. அப்ப அல்லாஹ்வை தவிர யாரையும் அழைக்காதுன்னு சொன்ன இடத்துல இந்த மாதிரியான திக்ருகள் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்கிறோம். ஆகுங்கிறான், இன்னொருத்தன் ஹூங்கிறான் திக்ரு. ஹூண்டா என்ன அர்த்தம்? ஹூண்டா அவன் அவன்ங்கிற திக்ரா? அட ஒரு திக்ருண்டா புகழ்றதா அந்த ஒரு கருத்து இருக்கணும். அவன் அவன்கிற ஒரு திக்ரா? ஹூ ஹூ அவன் 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 அவன்டா என்ன? ஹூக்கு அர்த்தம் என்ன? ஹூண்டா அவன். அரபு நாட்டுக்கு போனவங்களுக்கு தெரியும். ஹூண்டா அவன், ஹீண்டா அவள், ஹுவான்னு சொல்றது ஹூம்பாங்க. அப்ப ஹுவாண்டா ஹூ அவன். நிறைய ஹுவல்லாஹுலாம் ஒரு குல் ஹுவல்லாஹு அவன் தான் அல்லாஹ்னு சொல்றோம்ல, அந்த ஹுவ தான். இந்த ஹுவ 2 தடவை போட்டுக்கிட்டு ஹூங்கிறான். அப்ப அல்லாஹ்வை திக்ர் செய்யறவங்கிற பேர்ல அல்லாஹ்வை கேவலப்படுத்தக்கூடிய முறையில எல்லாம் நம்மள உண்டாக்கி வச்ச காட்சியெல்லாம் பார்க்கிறோம். எந்த அளவுக்குன்னா அந்த இருக்கிற தரிக்காவுல நல்ல தரிக்கான்னு சொல்லுவாங்க, நக்ஷபந்தி. இந்த தர்கா கிருவாவெல்லாம் இல்ல எதிர்ப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தரிக்காவுடைய ஷேகுமார்கள் வரலாறு ஒரு புத்தகம் இருக்குது. அதுல பார்த்தோம்னு சொன்னா ஒரு ஷேக் என்ன பண்ணாரா, அந்த முரீது வந்து கேட்டாராம், நான் உங்களை மாதிரி ஆகணும். முரீது வந்து கேட்டாராம் ஷேக்கிட்ட. சிஸ்தியா ஷேகுமார்கள் வரலாறு புத்தகம் இருக்கு, அதை படிச்சு பாத்துக்கிறேங்க. முரீது கேட்டோன்னா நீ தாங்க மாட்டப்பா அப்படின்றாராம் இவரு ஷேக். இல்ல இல்ல நான் உங்களை மாதிரி ஆயித்தான் ஆகணும் அப்படின்ற உடனே இவர் எவ்வளவு சொல்லி பார்த்தாலும் கேட்கலையா. சரி தனியா ரூமுக்கு வான்னு சொல்லி அவர் போய் கட்டி பிடிச்சாராம். கட்டி பிடிச்ச உடனே இவராகவே அவர் ஆயிட்டாராம், யாராவது ஷேகாவே அவர் ஆயிட்டாராம். வெளியே வந்தா இவர் அவரை செத்துட்டாராம். அதனால இவருடைய பவரப்பூர் அப்படி ஏத்தி கட்டி பிடிச்சி இவருடைய பவரப்பூர் அவருக்கு கொடுத்துட்டு இவர் பணமா விழுந்துட்டாராம் ஷேக். கடைசியில் அந்த ஷேகா இவர் வெளியே வந்துட்டாராம். அந்த அளவுக்கு மகான்களுக்கு ஒரு பவர் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்காங்க. இது நல்ல தரிக்காவா? இதுக்கு பேரு நல்ல தரிக்கா. இந்த தப்லீக்காரர்கள் ஆதரிக்கக்கூடிய தரிக்கா. இந்த தரிக்கா நக்ஷபந்தியா தரிக்காவை தான் இவங்க எல்லாம் தப்லீக்காரங்களா தூக்கி பிடிப்பாங்க. அப்ப எதுக்கு இதை சொல்ல வரும்? ஜக்கரியா மௌலானாங்கிறாங்களே தாலீம் தொகுப்பு, அவர்லாம் நக்ஷபந்தியா தரிக்கா ஷேக். அவர் நக்ஷபந்தியாங்கிற ஷேக்கு அவர் ஷேகா இருந்தாரு தரிகாவுக்கு. அவங்க எழுதி வச்சுக்கிற என்ன, ஒரு அவுலியா வந்து ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்களாம். தூக்கிட்டு போகும்போது மக்கள் எல்லாம் பேசிக்கிட்டாங்களாம், நல்ல மனுஷன் மோத்தா போயிட்டாரு. அவர் ஒண்ணு ஜனாசா எந்திரிச்சாராம், சந்தாக்குல இருந்து ஒரு சிரிப்பு ஒண்ணு சிரிச்சாராம், நல்ல மனிதர்கள் சாவதில் மேல படுத்துக்கிட்டாராம். இது என்ன தரிக்கா இது? இப்படி சொல்லக்கூடியவர் என்ன தரிக்காவா இருப்பாரு? சிரிச்சு சிரிச்சுட்டு நல்ல மனிதர்கள் சாவதில்லைன்னு சொல்லிட்டு மறுபடியும் மண்டையை போட்டாரு. இந்த தப்லீக் தாலீம் தொகுப்புல இதை பார்க்கலாம். இப்ப எதுக்கு இதெல்லாம் சொல்றோம்னு கேட்டா, தரிகா இதெல்லாம் வந்து இஸ்லாத்தில் இல்லாத ஒரு ஃப்ராடு. தரிக்கத்துன்னு ஒண்ணு கிடையாது, ஹக்கீக்கத்துன்னு ஒண்ணு கிடையாது. அப்படின்னா இன்னும் விளக்க தெரியும் ஒரு விஷயம். ஞானம்னு சொன்னாங்க, கொஸ்டினுக்கு பதில் இருக்கணும், அதுக்கு பேர் ஞானம். எது கரெக்ட் கண்டுபிடிக்கிறாரு, கேட்டதுக்கு பதில் சொல்ல முடியுதா, அதுக்கு பேர் ஞானம். பதில் இல்லையா, அதுக்கு பேர் அஞ்ஞானம். இது ஒரு அளவுகளை எங்கேயுமே வைங்க. கேள்வி கேளுங்க, இது என்னன்னு சொல்லுப்பா, என்னெல்லாம் இல்ல, அதான் முடிஞ்சு வச்சுக்கிறது. அறியாம இது வெஞ்சானம் கிடையாது. அப்ப இந்த மாதிரி தரிக்காக்களுடைய மாயையில நம்ம விழுந்துடக்கூடாது. அதுவும் ஒரு சிறுக்கு, ஒரு மனிதனை அல்லாஹ் ஆக்கும். வேற வேற மார்க்கங்கள்ல எல்லாம் சிறுக்கு இப்படித்தான் நுழைஞ்சிச்சு. இந்த பாதிரியார்களை இன்னும் சொல்ல போனா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, இத்தகது அஹ்பாரஹும் ஒரு ருபானகும் அர்பாபும் இந்துனில்லா, இவர்கள் வந்து தங்களுடைய மத குருமார்களையும் பாதிரிகளையும் கடவுளாக்கி விட்டார்கள் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். யார சொல்றான்? யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் பற்றி அல்லாஹ் பேசும் பொழுது தங்களுடைய பாதிரிமார்களை கடவுளாக்கி விட்டார்கள். யாராச்சும் கடவுளாக்குனாங்களா? பாதிரியார கடவுள்ல சொன்னாங்க, பாதிரியாருக்கு செலவு வச்சா கும்பிட்டாங்க, ஈசாவை கடவுள்டாங்க, சரி. ஈசாவுடைய அம்மா கடவுள்டாங்க, அது சரி. அல்லாவையும் கருத்தர கடவுள்டாங்க, அது சரி. பாதிரியார் எப்ப கடவுள்டாங்க? கடவுள்னு சொல்லலையே. பாதிரியார கடவுளாவும் அவங்க யாருமே ஏத்துக்கல. கடவுள் இந்த 3 பேர் தான். 3 பேர் கடவுள்னு சொல்ல மாட்டாங்க. கத்தோலிக்கர்கள் தான் 3 கடவுளுமாங்க. புரோட்டஸ்டன்ட்கள் என்ன செய்ய மாட்டாங்க, 3 கடவுள் ஒத்துக்கிற மாட்டாங்க. அப்ப அந்த மாதிரி எல்லாம் அவங்கள வித்தியாசம் இருக்கு. யாருமே பாதிரியார கடவுளாக்கல. யூதர்களும் தங்களுடைய மதகுருமார்களை கடவுளாவும் ஆக்கல. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? தங்கள் பாதிரிமார்களை கடவுளாக்கி விட்டார்கள். அது எதனால அப்படி சொல்றான்? இந்த வேலை தான் செஞ்சாங்க. இந்த பாதிரியார்கள் வந்து நம்மளை அப்படி பக்குவப்படுத்திடுவாங்க, அப்படி கையை வச்சவன அப்படி என்னமோ இறங்கிரும், நமக்கு கல்யாணம் பண்ணும்போது தலையில கை வைப்பாரு, அப்படி பவர் எல்லாம் இறங்கிருமா. இப்படி நினைக்கிறது தான் கடவுளுங்கிறான் அல்லாஹ். யாரு நீங்க தான் கடவுள், நீங்க தான் எங்களுக்கு பிள்ளைய தரணும் நம்மால கேட்ட மாதிரி கூட அவங்க கேட்கல.
கிறிஸ்தவர்கள் பாதிரியார்களை கடவுளாக்கிட்டாங்க நல்லா சொல்றாங்க. அவர்கள் இந்த முரீது விளையாட்டுக்க இதே நம்பிக்கை தான். மத குருமார்களை பற்றி என்னமோ ஒரு தனித்தன்மை பெற்றவர்கள் மாதிரியும், அவர்களுக்கு தனியா எக்ஸ்ட்ரா பவர் இருக்கிற மாதிரியும், அவர்களோட பாக்குறது பாக்கியம் மாதிரியும், அவர்களை தொடுவது பாக்கியங்கிற மாதிரியும், அல்லாட்ட மன்னிப்பு வாங்கி தருவங்க மாதிரியும். எப்படி அந்த கூண்டு இருக்கும், மன்னிப்பு கேட்கணும், கூண்டில் நின்று கொண்டு யார் நிப்பா, அந்த பக்கம் பாதிரியார் இருப்பாரு, இவர் கடவுள்கிட்ட கேட்கிற மன்னிப்பு இவர்கிட்ட கேட்கணும். இவர் என்ன செய்வாரு, மன்னிச்சிருன்னு சொல்லுவாரு, சொல்லிட்டு சீட்டு கொடுப்பாரு. மன்னிக்கிறதுக்கு என்ன செய்வாரு, ஒரு சீட்டு ஒண்ணு அவர் கொடுப்பாரு. அந்த சீட்டை கபர்ல போட்டு அடக்கம் பண்ணிடுவாங்க. அந்த சீட்டையும் போட்டு அந்த கல்லறைக்குள்ள வச்சு பெட்டியில வச்சு அடக்கம் பண்ணிடுவாங்க. அவரை விசாரணைக்கு வரும்போது சீட்டை பார்த்துட்டு சரி இவர் மன்னிப்பு வாங்கினவரு அப்படின்னு விட்டுட்டு போயிருவாங்களாம். இதே மாதிரிங்க சிரிக்கிறதுக்கு சிரிக்கிறீங்கல்ல, இதே மாதிரி சீட்டு கொடுக்குற தரிகா இருக்கு. ஷேகிட்ட இஸ்லாத்துக்குள்ள இவங்க சீட்டு கொடுக்குறாங்க. முரீது வாங்கின உடனே ஒரு சீட்டு ஒண்ணு கொடுத்துருவாங்க, மரண ஓலை. அந்த ஓலையை கொண்டே போட்டோம்னு சொன்னா முன்கர் நக்கீர் அரண்டு ஓடி வரான். அவத்து வாங்கினாளா, அப்துல் காதர் ஜிலானி விட்டுருப்பா, அப்துல் காதர் ஜிலானி வாங்கியிருக்க அந்த தரிகாவில் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி இங்கேயும் சீட்டு கொடுக்கிறது. சீட்டு கொடுத்தவரை இது பண்றது. இன்னும் சொல்ல போனா எத்தனை ஷேகுமார்களுங்க ஷேகுனால சோத்துக்களாக தானே இருப்பான். இவன் தான் ஷேக் ஆகுறது, சம்பாதிக்கிறதுக்கு தானே ஷேக்குங்கிறது. இந்த மாதிரி இருக்கிறவன் பெரிய கோடீஸ்வரனை முரீதாக்கி அவனை பயங்காட்டி அவன் வீட்டுல போய் சம்பந்தம் பண்ணிடுவான். நீ என் பொண்ணை உன் மானு கட்டலன்னா வேற மாதிரி ஆயிரும், அல்லாட்ட இருந்து எனக்கு செய்தி வந்திருக்குது. எத்தனை ஷேகுமார்கள் பெரிய பெரிய பணக்காரன் உள்ள சம்பந்தம் பண்ணிருக்காங்க. எல்லாம் ஹராமான தொழில் செய்யக்கூடியவங்க தான். எப்படி அவன் பொண்ணை கொடுத்தான், எப்படி பொண்ணை எடுத்தான், எல்லாம் இப்படித்தான் பயங்காட்டுறது. என்னமோ நடந்துருமோ, ஏதோ பண்ணிடுவாரோ, இவரு சாபம் போட்டுருவாரோ, இவருக்கு என்னமோ சக்தி இருக்குதோ, இந்த மாதிரி பயந்துகிட்டு பொண்ணு கொடுத்தவன், பொண்ணு எடுத்தவன், பாயசத்தை எழுதி கொடுத்தவன், இதெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்ப எல்லாமே இதெல்லாம் ஃப்ராடு. நம்ம யாரையும் நம்பி ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் ஒருத்தனை நம்புங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் மாத்திரம் நம்பிக்கைக்குரியவரா இருந்தாங்க நம்புங்க. அதான் நம்முடைய பாதுகாப்பு இருக்குது. இது தரிகாவுல விழுகிறது ஷிர்க் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளணும். அது ஏகத்துவத்துக்கு எதிரானது. அதே மாதிரி இன்னும் சில விஷயம், நிறைய விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. நேற்றைய தொடர்ச்சி இது. இன்றைக்கு சொல்ல வேண்டிய விஷயங்கள்ல அடுத்தபடி என்னன்னு கேட்டா, ஒரு மனிதன் இருக்கான்னு வைங்களேன், வருங்காலத்தை கணித்து சொல்றேன்னு நம்மள்ட்ட சொல்றான். ஜோசியம் பார்க்கிறது, ஜாதகம் பார்க்கிறது, இது மாதிரியான காரியங்களும் இஸ்லாத்துல ஷிர்க்குன்னு சொல்லப்படுது. எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அத்தா அர்ராஃபன் ஃபஸத்தகஹு பிமா யகூல் ஃபகத் கஃபர பிமா உன்ஸில அலா முஹம்மத். யார் ஒருத்தன் ஒரு சோதினிடத்திலே போய் அவன் சொல்வதை அப்படியே நம்புகிறானோ அவன் முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான். அந்த மாதிரி ஒருத்தன் செஞ்சான்னு சொன்னா முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை மறுத்து விட்டான்னு சொல்லி ஹாக்கிம்ல இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது, ஆதாரப்பூர்வமான ஹதீஸ். அதே மாதிரி சுனன் அபூதாவுதுலயும் இந்த ஹதீஸ் வேற மாதிரி இருக்குது. ஃபகத் பரிஅ மிம்மா அன்ஸலல்லாஹு அலா முஹம்மத், முகம்மதுக்கு அல்லாஹ் அருளியதில் இருந்து அவன் விலகி கொண்டான், குர்ஆனில் இருந்து அவன் விலகி ஓடிவிட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வந்த மார்க்கத்தை அவன் மறுக்கிறான்னு சொன்னா இஸ்லாத்துல வெளியே போய்தான் அர்த்தம். எப்படி கபூர்ல போய் வணங்குவது இஸ்லாத்தை விட்டு நம்ம வெளியேற்றி விடுகிறதோ, தரிகா கல்ல போய் முரீது வாங்குறது இஸ்லாத்தை வெளியேற்றுகிறதோ, அந்த மாதிரி சோதிடத்தை நம்புவது இஸ்லாத்தை விட்டு நம்மளை வெளியேற்றும். ஏன் அது வெளியேற்றுது அப்படின்னு கேட்டா, அங்க நீங்க அவர் கடவுள் தன்மையை தான் கொடுக்குறீங்க. ஒரு சோதிடன் சொல்றாங்கிறான எதை சொல்றான் உங்களுக்கு, நாளைக்கு உள்ள சொல்றான். சோதிடன் சொல்லக்கூடியது, ஜாதகம் சொல்லக்கூடிய அடிப்படை என்ன, நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்கும் அதான சொல்றான். அடுத்த வருஷம் நீங்க எப்படி இருப்பீங்க அது சொல்றான். 10 வருஷத்துக்கு பிறகு உங்களுடைய நிலைமை என்ன ஆகும் அப்படிங்கிறான். உங்களுக்கு பெரிய ஆபத்து காத்து இருக்குங்கிறான். உங்களுக்கு பெரிய லக்கு அடிக்க போகுது அப்படிங்கிறான். இந்த பாறையை நீங்க கட்டி ஆள போறீங்க அப்படிங்கிறான். இதெல்லாம் எதிர்காலத்தில் உள்ள விஷயங்கள். நடக்குமா நடக்காதா, அது அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயங்கள். அப்ப அல்லாஹ்வுக்கு மட்டுமே தெரிஞ்ச விஷயத்தை ஒருத்தன் சொல்றான், அது சரி நீங்கள் நினைக்கிறீங்கன்னா நீங்க முடிஞ்சு வச்ச அப்புறம் எப்படி இஸ்லாமா இருக்க முடியும், எப்படி நீங்க முஸ்லீமா இருப்பீங்கன்னு கேட்கிறேன். அல்லாஹ்வுக்கு மட்டும் தெரிஞ்ச ஒரு விஷயம், ஒரு மனுஷன் அவன் உங்களை மாதிரி ஒரு மனுஷன், அவன்கிட்ட எந்த சக்தியும் நீங்க பார்க்கவே இல்லை. இந்த ஜோசியம் பண்றவருக்கான அவங்ககிட்ட என்னமாவது சிறப்பு தகுதி பாத்தீங்களா, 2 கொம்பு முளைச்சிருக்குதா அப்படி நீங்க பார்க்கல. நெத்தில ஒரு கண்ணு 3 கண்ணு வச்சுட்டு வந்தானா அப்படி எல்லாம் கூட அவன் இருக்கல. அல்லது உங்களை விட என்ன வகையில வித்தியாசமா இருந்தா, வெளிக்கே போகாம இருந்தானா, ஒண்ணுக்கே போகாம இருந்தானா, அல்ல சாப்பிடாம இருந்தானா, அல்லது 12 கை இருந்துச்சா, அவனுக்கு 24 கால் இருந்துச்சா, 6 தலை இருந்துச்சா, இல்ல சும்மா உங்களை எல்லா வகையிலும் உங்களை மாதிரி இருக்கிறான். உங்களை மாதிரியே இருக்கிறான், உங்களை மாதிரியே பேசுறான், உங்களை மாதிரியே ஓடுறான், உங்களை மாதிரியே ஆடுறான், உங்களை மாதிரியே திங்கிறான், உங்களை மாதிரியே எல்லாமே அவன் ஏற்படுறான்.
அவன்கிட்ட போய் நீங்க என்ன பண்றீங்க, அவன் என்னத்தையும் கணிச்சு தருவான், எதிர்காலத்தில் நமக்கு என்ன நடக்கும்ங்கிறத அவன் கண்டுபிடிச்சு தருவான் நம்புறமே, இது ஷிர்க்கு. அவனை நீங்க அல்லாஹ் ஆக்கிட்டீங்க. அல்லாஹ் கேட்பான், ஏன்டா எனக்கு உள்ள இந்த சிபத்தை அவனுக்கு இருக்குன்னு எப்படி நம்புன, எந்த ஆதாரத்தை எந்த குர்ஆன் வசனத்துல நான் அப்படி சொன்னேன் அல்லாஹ் கேட்பான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படி சொல்லி தந்து போயிருக்காங்களா? இல்ல. வேற என்ன சொன்னாங்க, அறிய முடியாதுன்னாங்க. என்ன சொல்லிட்டு போனாங்க, எந்த காலத்திலையும் மறைவான விஷயத்தை அறிய முடியாது. ஒமா தத்ரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, நாளைக்கு தனக்கு என்ன கிடைக்கும் என்பதை கூட யாரும் அறிய முடியாது. குர்ஆன் வசனம். நாளைக்கு ஒவ்வொரு மனுஷனும் எனக்கு இன்னது கிடைக்கும்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. எனக்கு கிடைக்கிற நான் சொல்ல முடியாதுங்கல, உங்களுக்கு கிடைக்கிற நான் எப்படி சொல்ல முடியும்? சொல்லவே இதுக்கு அறவே கிடையாது. அது பால் கிதாபுங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது, அது ஜோசியம்ங்கிற பேர்ல இருந்தாலும் கிடையாது. வேற மாதிரி மை போட்டு பாக்குறது வெத்தில என்னென்ன வகையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கான்னு பாருங்க. இதுக்கு ஒருத்தன் கிளிய வச்சுக்கிறான், கிளிய வச்சுக்கிட்டு என்ன பண்ணுது, அது ஒரு வாயில்லா ஜீவன், இவன் பகுத்தறிவு உள்ளவன், இவன் கிளிக்கு தெரியும் நினைக்கிறான் பாருங்க. கிளிக்கு இவனை விட அறிவு கூட நினைக்கிறான் பாருங்க. நம்மளை விட இந்த கிளிக்கு என்ன இருக்குது, அறிவு ஜாஸ்தி நினைச்சு அது ஒரு அட்டையை எடுத்து போடும். அது கரெக்டா சொல்லி வச்ச மாதிரி நாலாவது அட்டை கரெக்டா எடுக்கும், அவ்வளவுதான். ட்ரைனிங் கொடுப்பான். எடுத்து முதல் அட்டை எடுக்காம கரெக்டா நீ கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா ஒவ்வொரு தடவையும் ஒரு கிளி 7வது அட்டை எடுத்தா 7 அட்டை தான் எடுத்துட்டு இருக்கும். வணங்குதா? அதை அடிக்க மாத்தி மாத்தி வச்சிருவான், எடுத்து மாற்றி. 7 எடுக்கிற கிளி 7 தான் எடுக்கும், 6 எடுக்கிற கிளி 6 தூக்கி போட்டு 7வது எடுத்துரும். அதை தட்டி பயங்காட்டி வச்சிருப்பான். அப்ப 7வது எடுக்கும் போது செய்யும் அப்படி பண்ற மாதிரி ட்ரைனிங் பண்ணிருப்பான். அல்லது கை சிக்னல் இருக்கு, இப்படின்னு போடுன்னு அர்த்தம். அதான் அதுல அது மாதிரி சில ட்ரைனிங் 2 ட்ரைனிங் கொடுப்பானுங்க. அந்த மாதிரி கையில சிக்னல் பண்ணான்னு சொன்னா அது எப்ப சிக்னல் காட்டுறோம் அது டக்குனு எடுத்து போட்டுருவாங்க. அது போடுற வரைக்கும் ஒன்னா ஒரு கிட்ட இருக்கும். அப்ப இவன் நினைக்கிறது நமக்குள்ள தேடி எடுக்குது, நமக்குள்ள வருங்காலத்துல செய்து தேடி எடுக்குது நினைச்சுக்கிட்டு ஒரு அட்டை எடுப்பான். அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுல ஒவ்வொருத்தன் எழுதி வச்சிருப்பான். சில பேர் படங்களை வச்சிருப்பான். ஒன்னுல முருகன், ஒன்னுல விநாயகர், லட்சுமி, இப்படியான படங்களை உள்ள போட்டு வச்சிருப்பான். எடுத்து வச்சுக்கிட்டு வாயில சொல்ல வேண்டியது, உனக்கு லட்சுமி வந்திருக்குது, லட்சுமி வந்தனால செல்வம் அப்படி கொளிக்க போகுது, பயங்கரமா கூரையை போட்டு கொட்ட போகுது, நீ ஆக கொண்டு இருக்க போற அப்படின்னு. முருகன் எடுத்தவன உனக்கு 2 கொண்டாட்டி, ஒரு முருகனுக்கு 2 கொண்டாட்டி தரேன். இப்படியாக என்ன செய்யறது, இந்த மாதிரியாக படத்தை வச்சுக்கிட்டு நமக்கு இவன் படம் சொல்றான். இது எப்படி சொல்ல முடியும்? அட்டைக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது, இந்த கிளிக்கு அதுக்கு எப்படி சம்பந்தம் இருக்குது? தற்செயலா அப்படி எதை வேணாலும் எடுக்கலாம். இன்னும் சொல்ல போனா அது எடை மிஷின் பார்க்கலாம். எடை மிஷின் போட்டிருக்கான் பஸ் ஸ்டாண்ட்ல பாத்தீங்களா, அதுல இந்த ஜோசியம் வச்சிருக்கான். இடம் இருக்கிறத உங்கள் எடையை சரிபார்த்துக் கொள்ளுங்கள் போடுறான் இல்லங்க, அதுல வச்சோம்னு சொன்னா நமக்கு ஒரு பலன் வரும். நீங்க மருத்துவ டாக்டர் ஆவாய் அப்படின்னு வரும். அது இடையிட்டு பெட்டியை தூக்கி வச்சு போட்டோம் அதுக்கு வரும். நம்ம பெட்டியை வச்சு சூட்கேஸை வச்சு எடை போடுற மிஷின்ல 10 காசு போட்டான்னு செய்ய, அப்ப 10 காசு நாங்க பாக்குற காலத்துல. இப்ப நான் பாக்குறது இல்ல, 1 ரூபாய்க்கு விட்டாங்க. 1 ரூபாய போட்டோம்னா அந்த பெட்டிக்கு வரும், உனக்கு சிறப்பான எதிர்காலம் இருக்கிறது. எனக்கு பெட்டிக்கு இதேதான். இது எப்படி கிறுக்குத்தனமோ அந்த மாதிரி தானே இந்த கிளி ஜோசியம் இருக்குது. கிளி ஜோசியம் ஒருத்தன் ஏமாத்துறான், இன்னொருத்தன் என்ன பண்றான், வெத்தில மைய தடவுறாங்களாம். கடவுள் அவனுக்கு என்னமோ தெரியுதான், என்னமோ கருப்பு மையம் எடுத்து வச்சிருப்பானுங்க. இந்த ஆமா காணாம போன பொருள் தடை பார்த்தவொடனே இது உங்க பக்கத்து வீட்டுல நல்ல அந்யோன்யமா இருக்கும். பக்கத்து வீட்டுல சண்டை கொண்டாடி விட்டுருவாங்க. பக்கத்து வீட்டுல ஒருத்தன் எடுத்துருக்கான், அவன் தான் எடுத்து கொண்டு போய் புள்ளாச்சில கொண்டு அந்த சேர்த்து விட்டுருக்கான் அப்படின்ட்டுவாங்க. முடிஞ்சு போச்சா, பக்கத்துல அந்நியம் பழகிட்டு இருப்போம், அதோட இந்த உறவு காலி. பக்கத்து வீட்டுல எடுத்தா உனக்கு தெரியும், எடுத்தா சொல்றாங்க சொல்லுவாங்க. பக்கத்து வீடு எழுத்த வீடு சொல்லி குழப்பம் பண்ணிட்டு போயிருவாங்க. வேற ஒருத்தனை சொல்ல மாட்டாங்க, வேலைக்காரனை சொல்லுவான். வீட்டு பக்கத்து வீட்டுக்கு என்ன இன்னொரு எடுக்க முடியாதுல்ல. உன்ட்ட மெட்ராஸ்ல உள்ள ராமசாமி எடுத்து போன அவன் நம்புவான். அவன் எதை நம்புவான், பக்கத்து வீட்டு சொன்னா நம்புவான். வலது பக்கத்தில் இருக்கிற வீடு, இல்ல இடது பக்கத்தில் இருக்கிற வீடு, இல்ல ஏச்சாப்புல இருக்கிற வீடு, இல்ல பின்பக்கம் இருக்கிற வீடு, இல்லன்னா அவன் வீட்டுல வேலைக்கு வர்றவன், பால்காரன், வண்டிக்காரன் சொல்லுவானுவோ. இந்த மாதிரி ஆளுக்க திருநான்னு சொல்லி அவன் வேலைக்கு ஏற்று வச்சுட்டு போயிடுவானு வாங்கிட்டு. உனக்கு எப்படி தெரியும் இந்த மையில் என்னடா இருக்கப்படி எனக்கு காட்டுறா, நீங்க பாத்தீங்களா? அவன் தான் பார்த்து உங்களுக்கு சொல்றான். என்ன வேடிக்கைன்னு கேட்டா, அந்த மையில நீங்களும் பார்த்தாலும் பரவாயில்ல, மையில ஒண்ணுமே தெரியாது, அவனுக்கு தான் தெரியும். அது மைய போட்டு அவனுக்கு என்னமோ தெரியலாம். அப்ப இந்த மாதிரி மை போட்டு பாக்குறது, கிளிய வச்சு பாக்குறது, கைய பிடிச்சு பாத்துக்கிட்டு ரேகையை வச்சுக்கிட்ட சொல்றது. ரேகையை வச்சுக்கிட்டு செய்வாரு, அந்த இது சூப்பர் ரேகை, எனக்கு பிரதமர் அவர் ரேகை இருக்குண்டா ஒருத்தன். இந்த மாதிரி வர்றதுனால இந்த மாதிரி வருது பத்தியா, பெருக்கல் மாதிரி. இது பெரிய ராஜயோகம், நீ ராஜாவாக போறேன் அந்த டெஸ்ட் பண்றதுக்காக கேட்கறது, என்னென்ன கிரிக்கெட் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக வேண்டி. அப்ப அந்த மாதிரி அது மாதிரியான ஜோசியம், அது மாதிரி நியூமராலஜி சில பேர் நம்ம கரெக்ட் நினைக்கலாம். இருக்கிற பேர்களை
அழகான பெயர்களை வச்சிருப்பான். அப்துல் ரஹ்மான் சொல்லி அவன் நம்பரை கூட்டி பார்த்து சரியா வரலன்றான். 2 ஏ போட்டு அப்துல் ரஹ்மான் மாத்திக்குவான். ஒரு ஏ போட்டா சரியா வராது. என்ன செய்யணும்? ஒரு ஏ இன்னொரு நம்பர் குறையுது, உனக்கு 18 வரக்கூடாது 19 வரணும், அதனால ஒரு நம்பர் சேர்த்துக்க. எப்படிங்க சேர்க்கிற? ஒரு ஏ போட்டுக்க. ரஹ்மான்ல கொண்டு ஏ, ஜப்பான்ல அப்துல் கொண்டு இப்ப ஜெயலலிதா சேர்த்து வச்சுல. இப்ப ஜெயலலிதாவுக்கு 2 ஏ தெரியுமில? ஜெயலலிதாவோட கடைசியில் 2 ஏ வரும். முதல் ஒரு ஏ போட்ட உடனே வழக்குகளுக்கெல்லாம் வருதுன்னு இந்த அம்மா போய் எவன்கிட்ட போய் கேட்க, நீங்க ஒரு ஏ அதிகமா சேர்த்துக்கிறீங்க உடனே. அப்புறம் என்ன பண்ணுச்சு இந்த அம்மா? ஜெயலலிதாண்டு தாண்டு போடுவோம்ல, THA கடைசியா THA போடும், நான் நீன்ற மாதிரி. அதுக்கு பிறகுதான் இப்ப தேர்தல் நிக்கிறது ஆபத்து வந்தது. 2 ஏ போட்ட பிறகுதான் டேஞ்சரான தீர்ப்புலாம் வந்தது. அப்ப எதுக்கு சொல்றோம்? இதுல எல்லாம் ஒண்ணும் கிடையாது. அப்ப இது இந்த ஜோசியம்ங்கிறது பல வெரைட்டி இருக்குது. இது எல்லாமே வாஸ்து சாஸ்திரம் இருக்கிற கம்ப்யூட்டர் ஜாதகம். கம்ப்யூட்டர் எது கண்டுபிடிச்சான்? கம்ப்யூட்டரை வச்சுக்கிட்டுங்க அதுல ரெக்கார்டு பண்ணா சொல்ல போகுது. நம்ம என்ன ரெக்கார்டு பண்ணி இருக்கிறோமோ அது அப்படி சொல்லுது. அப்ப இந்த கம்ப்யூட்டர்ல ரெக்கார்டு பண்ணி வச்சுட்டு என்ன பண்றான்? இது கம்ப்யூட்டர் சொல்லுது. போட்டோன்னு வரிசையா 1 2 3 40 மெசேஜ் ரெக்கார்ட் பண்ணி வச்சிருப்பான். நம்ம போகும்போது 2 முடிஞ்சா 3வது நம்ம கேட்கும். அது கொடுத்து இன்னொரு 50 கொடுத்து நேரம் மாத்தமா சொல்லும். உன்னை கேட்டுவிட்டு மறுபடியும் ₹1 கொடுத்து மறுபடியும் நம்ம காலையில் வச்சுன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேட்டோமோ அதுக்கு நேரம் மாத்தமா என்ன செய்யும்? அடுத்து சொல்லணும். ரெக்கார்டு பண்ணி வச்சுக்கிறது திருப்பி திருப்பி வரப்போகுது. அதுல நிக்கிற கூட்டத்தை பாக்குறோம். கம்ப்யூட்டர் ஜாதகமா இதுக்கு பேரு. கம்ப்யூட்டர்ல உங்களுக்கு கணிச்சு சொல்றோங்கிறான், வாஸ்து சாஸ்திரம்ங்கிறான், எத்தனை வகைங்கிறீங்க. எல்லா பிராடுன்னு சொன்ன ஒரே மார்க்க இஸ்லாம் தான். அடே அவனுக்கு எப்படி தெரியும்? அவனுக்கு எப்படி அவனுடைய எதிர்காலம் தெரியுமா? அவனுக்கு நாளைக்கு நடக்க போறது தெரியுமா? அவனுக்கு முதுகு பின்னாடி அறிக்கை வந்த தெரியுமா? ஒரு ஜோசியன்ட்ட ஒரு சின்ன செக் பண்ணுங்களேன், கையில மறைச்சு வச்சு என்னன்னு சொல்ல தெரியாது. ஆமா, ஜோசியக்காரன் கூட கொண்டு போயிட்டாங்க. அவனுக்கு அதை கண்டுபிடிக்க முடியல. அவனுடைய எதிர்காலத்தை மரத்துல உட்கார்ந்துருக்கான், ஒரு நாப்புறம் உட்கார்ந்துருக்கான், 10 காசுக்கு வியாபாரம் நடக்கலங்கிறான். அப்ப அவனுக்கு நடக்கலாம் தெரியல பத்தியா முதல்லயே. இது ரொம்ப சிம்பிளான விஷயங்கள், பலமுறை சொல்லப்பட்ட விஷயங்கள். அப்ப நம்ம என்ன விளங்கணும்? இந்த மார்க் ரீதியா என்ன டேஞ்சர் விளங்கணும். இதை நீங்க நம்புனீங்க அவ்வளவுதான். சரி, நம்பாம பாத்தீங்கன்னு வைங்க, 2 விதம் இருக்குல்ல. நம்புறதும் ஒண்ணு உண்டு, சும்மாச்சும் போய் பாத்துருவோம் என்ன சொல்றான்னு, கரெக்டா நல்லா இருந்தா நம்பிக்கிறோம், இல்லாட்டி விட்டுருவோம் அப்படின்னு போய் பாத்தீங்கன்னு வைங்க, அதுவும் மார்க்கத்துல பாவம். இஸ்லாத்துக்கு வெளியேற மாட்டான். அது போயிட்டான்னு சொன்னாலேயே அதுக்கு சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன்னத அர்ராஃபன் ஃபஸாலஹு அன் ஷைஇன் லம் துக்பல் லஹு ஸலாத்து 40 லைலா. ஒருவன் இந்த ஜோசியன்ட்ட போய் அவனிடத்தில் ஒரு செய்தியை பற்றி கேட்டு விட்டானேயானால் 40 இரவுகளுடைய தொழுகை அவனுக்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. நம்பி விட்டான்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியேறிடுறான். கேட்டுட்டான்னு சொன்னா அது முடிஞ்சு போச்சு. ஜோசியம் கேட்கிறது தப்பு, நம்பாம கூட கேட்க கூடாது. நல்லா விளங்கிக்கணும். நம்பாம நம்பி கேட்டீங்கன்னு சொன்னா இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிடுறீங்க. நம்பாம போய் கேட்டீங்கன்னா 4 பேர் நம்புறதுக்கு நீங்க காரணமா இருக்கிறீங்க. இந்த மாதிரி தொழில் நடத்துறவங்க ஊக்குவிக்கிறீங்க. அதனால அதுக்கு பிறகு நாங்க அதையும் விட்டது. இல்ல செக் பண்ற காலம் முதல்ல கேட்டுட்டு இருப்போம். போய் இந்த உண்டியல்ல ஓட்டுக்கு 10 காலம் போடலாம் பார்த்தோம். இந்த ஹதீஸை பார்த்த பிறகுதான் அட நம்பாம கூட போய் கேட்க கூடாது. இந்த ஜோசியக்காரன் போய் எந்த விதமான ஜோசியத்தையும் பஸ் ஸ்டாண்ட்ல போய் ஜோசியம் பார்க்கறதுல இருந்து, பேர் நீமராஜின்னு சொல்லக்கூடிய ஜோசியத்துல இருந்து, இந்த கிளி ஜோசியத்துல இருந்து, இலையில மைதளவர ஜோசியத்துல இருந்து, எந்த ஜோசியத்தை நீங்க பார்த்தாலும் சரிதான் முகம்மதுக்கு அருளப்பட்ட மார்க்கத்தை விட்டு வெளியேறி விட்டார்கள். முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எனக்கு தந்த மார்க்கத்திலிருந்து அவர்கள் நிராகரித்து விட்டார்கள். இதை விட கடும் எச்சரிக்கை என்ன இருக்குது? அதனால ஒரு கட்டத்திலையும் இந்த ஜோசியம்ங்கிற பெயர்ல வரக்கூடிய எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபடணும், விலகணும். மனிதனமா இருக்கா? சரி, அப்ப இது ஒரு முக்கியமான விஷயம். அதுக்கப்புறம் இந்த ஜோசியத்தை ஒட்டி உள்ள இன்னும் சில விஷயங்கள் இருக்கு. என்ன விஷயம்? நாள் பார்க்கிறது. இந்த ஜோசியத்தை நம்புறது எப்படி தர்காவை நம்புறது ஷிர்காவுமோ, ஏகத்துக்கு எதிரானதோ, அதே மாதிரி ஜோசியர்கள் வருங்காலத்தை கணித்து சொல்வார்கள் என்று நம்புவது எப்படி ஷிர்கானதா இருக்கிறதோ, அதே மாதிரி காலம் நமக்கு நல்லதை செய்யும், காலம் நமக்கு கெட்டதை செய்யும். இந்த நாள் நமக்கு நல்லது செய்யக்கூடிய வெள்ளிக்கிழமையா நமக்கு நல்லது செய்யக்கூடிய நாள், திங்கக்கிழமையா அது நமக்கு நாசத்தை உண்டாக்குற நாள், புதன்கிழமையா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காது என்றெல்லாம் சொல்றாங்க பழமொழி. பொண்ணுன்னாலும் கிடைச்சிருமா, புதன் கிடைக்காதான். செவ்வாய் வருவாயா, செவ்வாயில் ஆரம்பிச்சா அது வெறுவாயா போயிருவான். சனிந்தா சனி பிடிச்சிருமா. அப்ப சனி போனா சனியும் போயிருப்பாங்க. அப்ப சனி சனியனை உண்டாக்குறது, செவ்வாய் தர்த்திரியம் பிடிச்ச நாள், புதன்கிறது பொண்ணு மாதிரியான நாள். இப்படி நாட்களை பற்றி நம்ம நம்புறது அவங்களை அல்லாஹ் வாக்குறோம்னு அர்த்தம். நீங்க என்ன ஆக்கிப்படுறீங்க? இப்ப அல்லாஹ் செய்யற அந்த வேலைய நீங்க யாரு செய்வான்னு நினைக்கிறீங்க? நாள் செய்யும் நினைக்கிறீங்க. வெள்ளிக்கிழமை நல்லது செய்யும், திங்கக்கிழமை கெட்டது செய்யும்,
செவ்வாய்க்கிழமை நல்லது செய்யும், அல்லது ரபியுல் அவல் நல்லது செய்யும், துல்ஹஜ் மாசம் நமக்கு கெட்டது செய்யும், சபர் மாசம் பீடையை செய்யும் என்று சொல்லி காலத்துல குறை சொல்றது, காலத்தின் மீது பழி போடுவது, காலத்தினுடைய கால கொடுவினைங்கிறது. ஏதாவது நடந்துருச்சுன்னா என்ன செய்வாங்க, அட கால கொடுவினையே அப்படிம்பாங்க. எங்க ஊர்ல எல்லாம் சர்வசாதாரண கால கொடுவினை நல்ல தமிழ் தான் அது. ஆனால் அது நல்ல இஸ்லாமிய மரபுல சொல்லக்கூடாத வார்த்தை. அப்ப இந்த காலத்தின் மீது பழி சொல்றது இதுகளெல்லாம் இருக்குது. இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ், அழகா சொல்றான். அதாவது இந்த போர்க்களத்துல உஹது போர்ல முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்பட்டு போச்சு. தோல்வி ஏற்பட்ட உடனே அவங்களுக்கு ஆறுதல் சொல்றான் அல்லாஹ், உங்களுக்கு இன்னைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் நேற்று அவர்களுக்கு ஏற்பட்டது, இன்னைக்கு உங்களுக்கு ஒரு துன்பம் தோல்வி வந்துருச்சுன்னு சொன்னா நேற்று பத்ர்ல அவர்களுக்கு ஒரு துன்பம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், தில்கல் ஐயாமும் நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை மனிதர்களுக்கு மத்தியிலே நாம் மாறி மாறி சுழல விட்டுக் கொண்டிருக்கிறோம். காலத்தை சுழல விடுறது ஏன் வேலை? சுழல விடுறதுனால என்ன அர்த்தம், எந்த ஒண்ணு சுழலுதோ அதுல மேல உள்ளது கீழே போகும், கீழே உள்ளது மேல வரும் அர்த்தம். எந்த சுழற்சியா இருந்தாலும் இப்படி இருக்காதுல, மேல உள்ள கீழே போயிடும், கீழே உள்ள மேல வரும், கீழே உள்ள இதான் நம்ம வேலை. அப்ப இந்த காலத்தை சுழல விட்டு மேல உள்ளதை கீழே கொண்டு வருவோம், கீழே உள்ளதை மேல கொண்டு வருவோம். நேத்து அவனுக்கு வெற்றி, நேத்து உனக்கு வெற்றி, இன்னைக்கு அவனுக்கு வெற்றி, நேத்து அவனுக்கு ஓத, இன்னைக்கு உனக்கு ஓத, அப்படி சக்கரத்தை மாறி மாறி சுழல செய்வோம் சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது எங்க வந்திருக்குன்னு கேட்டா ஆல இம்ரான்ல 140 வருது. ஆல இம்ரான் சூராவுல யம்சஸ்கும் கருஹுன், உங்களுக்கு இன்றைக்கு ஒரு துன்பம் ஏற்படுமையானால் ஃபக்கத் மஸ்ஸல் கௌம கருஹும் மிஸ்லுஹு, இதே மாதிரியான துன்பம் அந்த கூட்டத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது. ஒத்தில்கல் ஐயாமு நுதாவிலுஹா பைனன் நாஸ், இந்த காலச்சக்கரத்தை நாம் மாறி மாறி சுழல செய்து கொண்டிருக்கிறோம், காலம் ஒண்ணும் செய்யல, நான் தான் சுழல விட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று அல்லாஹ் ஆல இம்ரான் 140வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அதே மாதிரி ஒமா அசாபக்கும் யௌமல் தக்கல் ஜம்ஆன், இரண்டு அணிகளும் மோதிக்கொண்ட நாளில் உங்களுக்கு ஏற்பட்ட துன்பம் இருக்கிறது, அது இதுனில்லாஹ், அது அல்லாஹ்வின் உத்தரவினால் நடந்ததே தவிர 4 நாள் காலத்தினால் நடக்கவில்லை என்று அல்லாஹ் அதே ஆல இம்ரான்ல 166வது வசனத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்ப இன்னும் சொல்ல போனா ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குன்னு குர்ஆன் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோம், ஒரு நாள் எல்லாத்துக்கும் நல்ல நாளுங்கிறோம், ஒரு மாசத்தை எடுத்துக்கிறோம், இது எல்லாத்துக்கும் சூப்பரான மாசம், இது எல்லாத்துக்கும் மோசமான மாசம் ஒதுக்கி வச்சிடறோம். அல்லாஹ் அப்படி அமைக்கலையா, எப்படி வச்சிருக்கிறான், ஒவ்வொருத்தனுக்கும் ஒரு காலம் இருக்குங்கிறான் அல்லாஹ். எனக்கு நல்லது செய்யற அதே காலம் உனக்கு கெட்டது செய்யும். குர்ஆன்ல அப்படி தெளிவா அல்லாஹ் சொல்றான் பாருங்க, குல்லா அம்லிக்கு நஃப்ஸி லர்ரம் வலா நஃபா, எனக்கே நான் நன்மை செய்து கொள்ள முடியாது, எனக்கே தீங்கிழைத்துக் கொள்ள முடியாது என்று நபியை நீங்கள் சொல்லிவிடுங்கள். அப்புறம் சொல்லுங்க, லிக்குல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் ஒரு காலம் இருக்கிறது, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான காலம் இருக்கிறது. அப்ப ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் நல்லது செய்யாது, ஒரு காலம் என்பது எல்லாத்துக்கும் கெட்டது செய்யாது. எந்த காலமா இருந்தாலும் தமிழ்ல அழகா ஒரு பழமொழி சொல்லுவான், ஆணைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வருங்கிறான்ல, அதுதான். அப்ப எனக்கு நல்லது செய்யும், அது உனக்கு கெட்டதா இருக்கும், உனக்கு நல்லது செய்யக்கூடிய நேரம் எனக்கு கெட்டதா இருக்கும். என் வீட்டுல ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அது எனக்கு நல்லது, அதே டேட்ல பக்கத்து வீட்டுல ஒரு குழந்தை செத்து போயிருக்கும், அவனுக்கு அது கெட்டது. ஒரே டேட் ஒரே டைம் ரெண்டு காரியம் நடக்குது, எனக்கு நல்லது நடக்குது, இன்னொருக்கு கெட்டது நடக்குது. அப்ப ஒரு மனுஷனுக்கு லாபம் கிடைக்கும். நீங்க ஒரு நேரத்துல ஒரு குறிப்பிட்ட நல்ல நாள் எதுங்க உள்ளதுலயே, ஏன் நல்ல நாள், ரொம்ப நல்ல நாள் எதுங்க, புதன்கிழமை வச்சுக்கிறோமே, வெள்ளிக்கிழமையா, சரி, வெள்ளிக்கிழமையில நஷ்டமே அடையாத ஒரு வியாபாரி இருந்து சொல்லுமா, சொல்ல முடியாத. வெள்ளிக்கிழமை என்றாலும் மௌத்து ஏற்படுது, பறக்கவும் செய்யுது, வெள்ளிக்கிழமை நஷ்டம் ஏற்படுது, லாபமும் கிடைக்குது. கொஞ்சம் பேருக்கு லாபம், கொஞ்சம் பேருக்கு நஷ்டம். அப்ப ஆட்களை பொறுத்துதான் விதி தீர்மானிக்கப்படுதே தவிர நாட்களை வச்சு இல்ல. எந்த நாளா இருந்தாலும் ஒரே நாள் வரும், அன்னைக்கு ஒருத்தனுக்கு இழப்பு, ஒருத்தனுக்கு லாபம், ஒருத்தனுக்கு நஷ்டம், ஒருத்தனுக்கு நோய், ஒருத்தனுக்கு நோய் நிவாரணம், ஒருத்தனுக்கு சந்தோஷம், ஒருத்தனுக்கு கவலை, இப்படியாக மாறி மாறிதான் இந்த உலகம் இயங்குறது பார்க்கிறோம். எந்த ஒரு கெட்ட நாளா இருந்தாலும், கெட்ட நாள் ஒதுக்கு நீங்க சபர் மாசத்துல ஒருத்தனுக்கு லாபமே கிடைக்காதா, சபர் மாசத்துல சம்பாதிக்கவே மாட்டானா, சபர் மாசத்துல பிள்ளையே பறக்காதா, சபர் மாசத்துல சந்தோஷமே இருக்கவே முடியாதா? அப்ப எதை நீங்க பீடைங்கிறீங்களோ அந்த பீடையிலையும் நல்லது இருக்குது. ஒடுக்கத்து புதன்கிறது உலகத்திலே மோசமான நாள் நீங்க ஒதுக்கி வச்சுட்டீங்க. அல்லாஹ் ஒதுக்கல, அல்லாஹ்வுடைய ரசூல் ஒதுக்கல, நீங்களா ஒதுக்கி வச்சுக்கிறீங்க. ஒடுக்கத்து புதன் அது ரொம்ப பீடை பிடிச்ச நாள், அந்த நாள்ல ஒண்ணுமே செய்யக்கூடாது, அந்த நாள்ல பெரிய கோடீஸ்வரனா பணம் கிடைக்கிறது இல்லையா? ஒடுக்கத்து புதனை கடை இருந்தா வியாபாரம் நடக்காதா, அன்னைக்கு லாபம் கிடைக்காதா? கிடைச்சது இல்லையா?
அப்ப போன் பண்ணேக்கா குரோர்பதியில போய் ஒருத்தன் ஒடுக்கிறது பண்ணல 1 கோடி வாங்கிட்டு வந்துட்டான்னு பண்ணுவீங்க? அவனுக்கு ஒடுக்கிறது போதுனா அவனுக்கு அது எதுக்கு சொல்றான்னு கேட்டா, இந்த நாட்களுக்கு ஒண்ணும் இல்லைங்கிற அல்லாஹ் லிக்குல்லி உம்மத்தின் அஜலுன், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தவணை இருக்குது. அப்ப எந்த ஒரு நாளாக இருந்தாலும் நல்லது கெட்டது மாறி மாறி நடக்கணும் சொல்லணுமே தவிர, நீங்கள் யா ஹைபத்த தஹரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நீங்கள் காலத்தை குறை கூடி விடாதீர்கள். காலம் தான் உங்களை அப்படி செஞ்சுச்சு, காலம் தான் நம்மள இந்த மாதிரி படுத்துருச்சு, இந்த நாள் தான் நம்மளுக்கு கேடு செஞ்சுச்சு, இந்த மாசம் தான் கேடாகி போச்சு. நீ அன்னைக்கே சொன்ன கேட்டியா, சபர்ல கல்யாணம் பண்ணியப்பா, முகூர்த்தத்துல பண்ணிருக்கலாம்ல அப்படிலாம் சொல்றோம்ல, அப்படி சொல்லாதீங்க. யா ஹைபத்த தஹர் என்று நீங்கள் பேசாதீர்கள். கால கொடுவினையே, காலத்தினுடைய இழப்பே என்றெல்லாம் நீங்கள் சொல்லாதீர்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக சஹீஹுல் புகாரியில அதபு என்ற கிதாபுல பாடத்தில் இறங்கி யூதீன் இப்னு ஆதம், ஆதமுடைய மகன் என்னை நோவினைப்படுத்துகிறான் அல்லாஹ் சொல்றான். ஆதமுடைய மகன் என்னை துன்பப்படுத்திக் கொண்டே இருக்கிறான். என்ன சொல்றான்? யகூலு யா ஹைபத்த தஹரி, காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான். காலம் செய்த கோலமே என்று கூறுகிறான். ஃபலா யகூலன்ன அஹதுக்கும் யா ஹைபத்த தஹரி, காலம் செய்த கோலமே என்று யாருமே சொல்லாதீர்கள். ஏனென்றால் இன்னி அன தஹரு, நான் தான் காலத்தை இயக்கிக் கொண்டிருக்கிறேன். உகல்லிபு லைலஹு வ நஹாரஹு, அதனுடைய இரவையும் பகலையும் மாறி மாறி வரச் செய்வது நானே. அதனால நீங்க அதை குறை சொல்லாதீங்க. என்னை தான் குறை சொல்றீங்க. இப்ப நீங்க அதை குறை சொன்னீங்கன்னு சொன்னா என்னைய குறை சொல்றீங்க அர்த்தம்னு சொல்லி அல்லாஹ் சொல்வதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. இது முஸ்லிம்ல அதபுங்கிற கிதாபுல் அல்ஃபாது மினல் அதபு என்ற பாடத்துல இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இந்த சஃபர் மாசத்தை நம்ம நினைச்சு வச்சுக்கிறோம்ல, என்ன நினைச்சுக்கிறோம்? பீட மாசம். அந்த மாதிரி அறியாமை காலத்து மக்கள் ஷவ்வால் மாசத்தை பீட நினைச்சாங்க. அந்த காலத்துல எது பீட மாசம்னா ஷவ்வால் மாசம் இருக்குல்ல, பெருநாள் மாசம், இந்த நாளைக்கு பிறக்க போற மாசம், அந்த மாசம் தான் அன்றைக்கு வந்து ஜாகிலியா காலத்துல பீடை மாசம் நினைச்சாங்க. அப்ப ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ஏன்பா எனக்கு கல்யாணம் செவ்வால் நடந்துச்சு, நாங்க குடும்ப வாழ்க்கையில ஈடுபட்டது செவ்வால் மாசத்துல குடும்ப இல்லற வாழ்க்கையில் நாங்க நுழைஞ்சோம். என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யார் இருக்கா? அந்த காலத்து மூட நம்பிக்கை எப்படி மறைக்கிறாங்க மாத்துறாங்கன்னு பாருங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியர்லயே பீட மாசத்துல கல்யாணம் பண்ணால் நான் தான். உன் நம்பிக்கைப்படி பீட மாசத்துல கல்யாணம் பண்ண என்னைய தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமா விரும்புறாங்க. நான் தான் அவர்களுக்கு ரொம்ப விருப்பமான மனைவியா இருந்தேன். அப்ப என்னை விட ரசூலுல்லாஹ்வுக்கு விருப்பமான மனைவி யாரு இருந்தான்னு சொல்லி அப்படி தர்க்கரீத லாஜிக் அடிக்கிறாங்க. அப்ப கெட்ட நாள்ங்கறியப்ப அந்த கெட்ட நாள்ல கல்யாணம் பண்ணி நான் நல்லா இருக்கேன் பாத்தியா அப்படின்னு சொன்னாங்களே, அந்த மார்க்கத்துல செவ்வால் அல்லாஹ் என்ன பண்ணிவிட பார்த்தான், செவ்வால பீடங்கிறியா அன்னைக்கு பெருநாளைக்கு விட்டான்ல. நம்மளுக்கு என்ன அல்லாஹ் மாத்துறதுக்காக வேண்டி எதுக்கு செவ்வால் பெருநாள் ஆகுது? செவ்வால் முதல் பிறகு பெருநாள், ரமலான் முடிஞ்ச மறுநாள் பெருநாளுங்கிறோம். அந்த மாசம் பீட மாசம் அவனுக்கு ஜாகிலியாக்களுக்கு அல்லாஹ் வேணும்னு மாத்துறான். பீடையாடா உலகம்லாம் மகிழ்ச்சியா கொண்டாட வைக்கிற மாறுறான்னு சொல்லி அன்னைக்கு எல்லாம் நம்மள பெருநாள் கொண்டாட வச்சுட்டான், சந்தோஷமா கொண்டாடுன்ட்டான். அப்ப அல்லாஹ்வும் அதை மாத்துறான். ஆயிஷா நாயகி சொல்லி காட்டுறாங்க, அந்த சஃபர்ல நான் செவ்வால்ல கல்யாணம் பண்ணி நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன். இது முஸ்லீம்ல கிதாபு நிக்காஹ்ல, நிக்காஹ் என்ற பாடத்துல முஸ்லீம்ங்கிற ஹதீஸ் நூல்ல ஆமா அதையும் சேர்த்துக்கலாம். இந்த முஹர்ரம் 10ஆம் நாள் எடுத்துக்கிறங்க, 2 சம்பவம் நடக்குது. என்ன சம்பவம் நடக்குது? அன்னைக்கு தான் ஹுசைன் கொல்லப்படுறாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்லப்பட்டது எப்ப? முஹர்ரம் 10ல. ஒரு நல்லடியார் கொல்லப்படுறார். அதனால கெட்ட நாள் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஏன்னா அதே தினத்துல தான் மூசா நபி காப்பாற்றப்பட்டாங்க. ஒரே நாள் அதே முஹர்ரம் 10ல மூசா நபி அல்லாஹ் காப்பாத்துறான். ஆத்துல கடல்ல மூழ்கடிக்கப்படாமல் ஃபிரௌனை மூழ்கடிச்சு இவங்களை காப்பாத்துறான். அதே தினத்துல ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு கொல்ல வைக்கிறான். அந்த நாளுக்கு சக்தி இல்ல. ஒரே நாள்ல ஒரு நல்லது நடக்குது, ஒரு கெட்ட நடக்குது. அந்த முஹர்ரத்தினுடைய அந்த ஒரு நாளை சிந்திச்சா கூட இந்த மூட நம்பிக்கையில நம்ம விடுபட்டுற முடியும். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நம்ம தவிர்த்துக் கொள்ளணும். அதாவது இதுவரைக்கும் சொல்லப்பட்டது கபர் வணக்கத்திலும் தவிர்க்கணும் 1. 2வது ஜோசியத்தை நம்ப கூடாது 2. 3வது விஷயம் என்னன்னு கேட்டா காலத்தின் மீது பழி போடக்கூடாது. நல்ல நாள் கெட்ட நாள் இருக்கு நம்ப கூடாது. கல்யாணம் நாள் பார்க்க கூடாது. வசதி போல பண்ணிக்கணும். என்னைக்கு நமக்கு வசதியோ என்னைக்கு சந்தர்ப்பம் கிடைக்குதோ அன்னைக்கு பண்ணணுமே தவிர இது நல்ல நாள் காலண்டர் தூக்கி அவன் ராகு யமகண்டம் எழுதி வச்சிருப்பான், அதை நம்பிக்கிட்டு கல்யாணம் தேதி குறிக்கிறாங்க. இன்னைக்கு மாதிரி எவனோ ஒருத்தன் எழுதி வச்சுக்கிட்டு அன்னைக்கு கல்யாணம் பண்ணக்கூடாது, இன்னைக்கு யமகண்டம் இருக்கு, இன்னைக்கு ராகு இருக்குது, இதெல்லாம் நம்பணும்னு சொன்னா நம்ம பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டு வந்த மார்க்கத்தை நிராகரிக்கிறோம். அதுவும் எதிர்காலத்தை கணிக்கிறது தான் ஆகும். அல்லாஹ் இந்த மாதிரியான ஷிர்க்குகள்ல இருந்து நம்மளை வந்து காப்பாற்றுவானாக என்று கூறி இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு அடுத்த வாரத்தை பார்த்துக்கிறோம். என்னமா இது? தர்மபுரியை சேர்ந்த சிகாபுதீன்கிறவருக்கு இதய ஆபரேஷன் இருக்கு நேற்று சொன்னோம். பி பாசிட்டிவ் ரத்தம் வந்து 8 யூனிட் தேவைன்னு சொன்னோம். 4 யூனிட் தான் கிடைச்சிருக்குது. இன்னொரு 4 யூனிட் கிடைச்சா தான் அவருக்கு இதய ஆபரேஷன் ஒரு மனிதனை
உயிர் காப்பாற்றுற விஷயம். ஒரு 4 யூனிட் எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்லையா, எந்த குரூப்பா இருந்தாலும் பரவாயில்ல, அது கொடுத்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு உயிரை காப்பாற்றுற நன்மை கிடைக்கும். அதே மாதிரி என்னது, சரி அன்னூர் பாயை பார்க்கணுமா இவங்க 2 பேரும்? அப்துல் சலாமும் நிஜாமுதீன் 2 பேரும் மாநில பொருளை அன்னூர் பாயை பார்க்கணும். அடுத்த முக்கியமான அறிவிப்புமா ஃபித்ராவுடைய அறிவிப்பு ஒன்று இருக்குது, என்ன வழங்கிக்கணும். ரமலான் மாசத்துல நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கடமை சுமத்தப்பட்டிருக்குது. என்ன கடமை? நம்ம பெருநாள் கொண்டாடுற மாதிரி நம்ம சமுதாயத்தில் உள்ள ஏழை மக்கள், வசதி இல்லாதவங்க, அவங்களும் சந்தோஷமாக பெருநாள் கொண்டாடணுங்கிறதுக்காக வேண்டி இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யுதுன்னு கேட்டா, நோன்பு பெருநாளைக்கு நமக்கு ஒரு கடமை உண்டாக்கி இருக்கு. சதகத்துல் ஃபித்ர், நோன்பு பெருநாள் தர்மம் என்ற ஒரு தர்மத்தை இஸ்லாம் நமக்கு கடமையாக்கி இருக்கு. இந்த நோன்பு பெருநாள் தர்மத்தை மட்டும் கொஞ்சம் விளக்கமா கேட்டுக்கோங்க, மறுபடியும் சொல்ல மாட்டோம். நோன்பு பெருநாள் தர்மம் என்பது ஒவ்வொருவரும் வசதி உள்ள ஒவ்வொருத்தரும் கொடுக்க வேண்டிய ஒரு கடமை. யாருக்கெல்லாம் அன்றைய பெருநாள் செலவுக்கு போக மிச்சம் இருக்கிறதோ அவர்கள் எல்லாம் இந்த தர்மத்தை கொடுத்தாகணும். நோன்பு பிடித்தவர்களும் கொடுத்தாகணும். நோன்பு பிடிக்காத பச்சிலம் குழந்தைகள் இருந்தா கூட அந்த குழந்தைகளுக்காகவும் கொடுக்கணும். ஒரு வீட்டில் 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 5 பேருக்காகவும் தர்மம் கொடுத்தாகணும். வீட்டில் சேர்ந்து ஒரு ஆள் கொடுத்தா மொத்தமா கொடுத்தா பத்தாது. அப்ப நம்ம வீட்டில் எத்தனை மெம்பர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்காக வேண்டியும் இந்த தர்மத்தை கொடுக்கணும். இது 2 நன்மையை சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்னு, நோன்பு வைத்தவர்களாக இருந்தால் அவர்கள் நோன்பில் ஏற்பட்ட குறைகளை இந்த தர்மம் நீக்கும். நோன்பு வச்சுக்கிட்டு புறம் பேசியிருப்போம், நோன்பு வச்சுக்கிட்டு தவறான என்ன நமக்கு வந்திருக்கும், நோன்பு முறிச்சிருக்காது, சில குறையாக இருக்கு, அந்த நோன்பு குறைபட்டு நிற்கும். அப்ப இந்த சதகத்துல் ஃபித்ர் அந்த நோன்புடைய ஏற்பட்ட குறையை நிறைவு செய்யும். ஒன்னு. 2வது, அன்றைய தினம் ஏழைகள் தேவையற்றவர்களாக இருக்கணும். அன்னைக்கும் பிச்சை எடுத்துக்க கூடாது. முஸ்லீம் சொல்லிக்கிட்டு தெருவா போய் பெருநாள் அன்னைக்கு சோறு போடுங்க அம்மா கேட்க கூடாது. அவன் எல்லாம் சந்தோஷமா சாப்பிடணும். அந்த மாதிரியான நிலையை உண்டாக்குங்கன்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தர்மத்தை கடமையாக்கி இருக்கிறாங்க. எவ்வளவு தர்மம், என்ன கொடுக்கணும் என்று கேட்டால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்துல, அதாவது ஒரு 4 முத்துண்டா 2 கை நிறைய அல்றமில்ல ஒரு தானியம், இது மாதிரி 4 தடவை அல்றதுக்கு தான் 4 ஒரு முத்துணி தான். இந்த மாதிரி 4 தடவை அல்றதுதான் ஒரு ஆளுடைய அளவு. 2 கை நிறைய நம்ம ஒரு தானிய அரிசி அல்றீங்க, இது மாதிரி 4 தடவை அள்ளி போடுங்க. அது எவ்வளவு வரும் பார்த்தோம்னா 2.5 கிலோ வித்தியாசமா வருது. போன வருஷம் நம்ம எடை போட்டு பார்த்ததுல எவ்வளவு வருது, 2.5 கிலோ வருது. அப்ப ஒவ்வொரு தலைக்கும் 2.5 கிலோ அரிசியையோ அதனுடைய விலையையோ ஏழைகளுக்காக தர்மமா செய்யணும். ஒரு வீட்டுல 5 டிக்கெட் இருந்தாங்கன்னு சொன்னா 12.5 கிலோ. ஒரு வீட்டுல என்னுடைய பொறுப்புல 5 பேர் இருக்கிறாங்க, கை குழந்தையில இருந்து பெரிய பிள்ளை வரைக்கும், நாளைக்கு சாப்பிட போற கிழடு வரைக்கும் சேர்த்து ஒரு 10 பேர் இருக்கான்னு வைங்களேன். யார் அவங்களை பராமரிக்க கடமைப்பட்டிருக்கிறாரோ, குடும்ப தலைவரா இருக்காரோ, அவர் அத்தனை பேர் சார்பாகவும் அவர் கொடுக்கணும். அடிமைகள் வரைக்கும் கொடுக்கணும், வேலைக்காரங்களுக்கு கொடுக்க வேண்டியதில்லை. அடிமையை வச்சிருந்தாங்கன்னு சொன்னா அவங்களையும் கணக்குல சேர்த்து கொடுக்கணும்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிருக்காங்க. அப்ப நம்மள்ட்ட 5 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 12.5 கிலோ கொடுத்தாகணும். 4 பேர் இருந்தாங்கன்னு சொன்னா 10 கிலோ கொடுத்தாகணும் ஏழைகளுக்கு. 10 கிலோ அரிசி. அந்த அரிசி எந்த அரிசியா இருக்கணும்? ரேஷன் கடையில் 3000 ரூபாய்க்கு போற அரிசியா இருக்க கூடாது. நாம் சாப்பிடுற அரிசி, நம்ம எதை சாப்பிடுவோமோ அது. நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தரம் இருக்கு. சில வீட்டுல நல்ல அந்த பாசுமதி அரிசி தான் சாப்பிடுவாங்களா, அவங்க அந்த கணக்கு கொடுக்கணும். சில வீட்டுல குதிரைவாழ அரிசி சாப்பிட்டு அதை கொடுக்கணும். சில வீட்டுல 5000 8 சாப்பிடுவாங்க, அதை கொடுத்துட்டு போறாங்க. அப்ப அவரவர்கள் சாப்பிடக்கூடிய அந்த உணவுடைய மதிப்புக்கு ஏற்றவாறு கொடுக்கணும். இன்றைக்கு ஒரு நடுத்தரமான அரிசியுடைய விலை கிலோ 15 ரூபா இருக்குமா? 15 ரூபா இருக்குது. 2.5 கிலோ அரிசிக்கு 37 ரூபா 50 காசுமா. ஒரு ஆளுக்காக வேண்டி 37 ரூபா 50 காசு நம்ம என்ன செய்யணும்? ஒரு 40 ரூபா ரவுண்டா வச்சுக்கிறீங்களேன், குறைஞ்சிட கூட கொடுத்த தப்பு கிடையாது. ஒரு தலைக்கு 40 ரூபா, 5 பேர் இருந்தா 200 ரூபா கொடுக்கணும். இந்த சதக்கத்துல் ஃபித்ரை எப்படி கொடுக்கணும் அதை நம்ம விளங்கவே இல்லை. அதனாலதான் இந்த பெருநாளைக்கு பிச்சை எடுக்கலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி கொடுத்தாங்க தெரியுமா? சதக்கத்துல் ஃபித்ரை மொத்தமா கலெக்ட் பண்ணுவாங்க. எல்லா சதக்காவும் ஒன்னா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு போய் தேடி கொண்டே கொடுப்பாங்க. நீங்க யாசகம் கேட்க விட்டீங்கன்னு வைங்க, ஒரே ஆள் தான் அம்பிட்டு வீட்டுல வாங்குவான். ரோசமானத்துக்கு பயப்படுறவன் கேட்க மாட்டான். இந்த ரோசத்தை இழந்தவன் உங்க வீட்லயும் வாங்கிட்டு போயிருவான், இவர் வீட்லயும் வாங்குவான், இவர் வீட்லயும் வாங்குவான், அவர் வீட்லயும் வாங்குவான். அது சோத்துக்கு இல்லாத வீட்டுல ரோசமா இருப்பான். அப்ப என்ன செய்யணும்? நம்ம ஒரு இடத்துல மொத்தமா கலெக்ட் பண்ணி அவர்களுக்கு கண்ணியமான முறையில வீடு தேடி போய் அலைய விடாம கௌரவமான முறையில யார் யார் ஏழை மக்கள், யார் யார் அந்த மாதிரி இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு லிஸ்ட் எடுத்து, அல்லது நீங்க உங்க தகவல் எங்களுக்கு தாங்கன்னு தெரிவிச்சு
அதன் அடிப்படையில் கொண்டு போய் என்ன செய்யணும், அதை கொடுக்கணும். இப்ப நம்ம ஒரு 4-5 வருஷமாக நம்ம எப்படி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், ஃபித்ராங்கிற அரிசி மூலமாக தமிழகம் முழுவதும் பல இடங்கள்ல இருந்து வசூல் பண்ற தொகையை விநியோகிக்கிறோம். அரிசி கொஞ்சம் கொஞ்சம், தேங்காய் கொஞ்சம், சேமியா, நெய், ஏலக்காய், கிராம்பு, சில ஊர்கள்ல பாக்கெட் போட்டு ஒரு ரூபாய் 25 ரூபாய் பணம் இப்படி எல்லாம் கொண்டு கொடுக்கிற அளவுக்கு மதுரையில, கோயம்புத்தூர்ல இப்படிலாம் பல ஊர்கள்ல பண்றாங்க. நம்ம என்ன செய்யணும் கேட்டா, இந்த ஃபித்ராவை நம்மளா கொடுத்துறாம எல்லா ஃபித்ரா அசரத்து கொடுங்க. சில ஊர்ல ஒழுங்கா ஃபித்ரா காசு அசரத்து முசாபா செய்யும்போது பெருநாத்துக்கு கையில கொடுத்துட்டு வந்துருவாங்க. அதுக்கு உண்டாக்குனது இல்ல, அசரத்து கொடுத்த தனியா கொடுங்க, விரும்பி நீங்க எவ்வளவு கொடுத்துட்டு போங்க. இது ஏழைகளுக்கு சேர வேண்டிய ஹக்கு. இந்த ஹக்கை கொண்டு அவருக்கு கொடுக்க வேண்டிய தேவையில்லை. அதனால சதகத்துல் ஃபித்ருங்கிறத கூட்டாகத்தான் கொடுக்கிறது சரியான முறை. அந்த மாதிரி நீங்கள் இங்க கொடுத்தீர்களேயானால், கூட்டாக கொடுத்தீர்களேயானால் உரிய விதத்தில் என்ன செய்வோம், விநியோகிப்போம். கொடுக்கும் பொழுது உங்களுக்கு தெரிஞ்ச ஏழைகள் இருப்பாங்க. நான் இவ்வளவு ரூபாய் தந்துட்டேன், என்ன எங்க சைடுல ஏழை இருக்காங்க லிஸ்ட் கொடுத்துருங்க. அதாவது நீங்க நினைக்கிற ஏழைக்குமே சேரணும்ல, அந்த கூட்டு முறையை உண்டாக்கணும். அதே நேரத்தில் எல்லா ஏழைகளும் யாருன்னு எங்களுக்கு தெரியாது. உங்களுடைய ஃபித்ராவையும் கொடுங்க, நீங்க யாரை ஏழைகள் நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி லிஸ்டுகளை கொடுங்க. அதை நாங்க வெரிஃபை பண்ணி, அது ஒரே ஆளை 10 பேர் எழுதிருப்பாங்க, அது மாதிரிலாம் இருந்தா கழிச்சுக்கிட்டு எல்லா ஏழைகளும் கிடைக்கிற மாதிரி ஒரு முறையா விநியோகிக்கலாம். அதனால அந்த ஃபித்ராங்கிற சதக்காவை எல்லாரும் கொடுக்கணும். நம்ம நோன்பு முழுமையாக்கணும். அன்னைக்கு ஏழைகள் பிச்சை எடுக்கிறத ஒழிச்சு கட்டி ஆகணும், வீட்டு வரக்கூடாது. பணமா கொடுக்கலாம். ஏன்னு கேட்டா பணம்ங்கிறதுங்க பெரிய அது பொருளே கிடையாதுங்க. பணத்துக்கு ஏதாவது வேல்யூ இருக்கா? இல்ல. அதாவது அரிசி பணமா கொடுக்கிறது தான் இந்த காலத்துக்கு நல்லது. என்னன்னு கேளுங்களேன், அந்த காலத்துல தானியத்தை கொடுத்தாங்க. தானியத்தை கொடுத்துட்டு இன்னொன்னு வாங்க முடியும். அந்த காலத்துல பண்ட மாற்று முறைங்க. அரிசியை கொண்டு கொடுத்துட்டு இறைச்சி வாங்கிக்கலாம், இறைச்சியை கொண்டு கொடுத்துட்டு பருப்பு வாங்கிக்கலாம், பருப்பு கொடுத்துட்டு மிளகா வாங்கிக்கலாம். பண்டத்துக்கு பண்டத்தை மாத்திக்கிற வழக்கம் அந்த காலத்துல இருந்துச்சு. இந்த காலத்துல கொண்டு போய் நம்ம அரிசியை கொடுத்தோன்னு வைங்க, அரிசியை கொண்டு மளிகைகளை கொடுத்துட்டு இதை வச்சுட்டு மிளகா தானே கொடுப்பான். அவனை எடுத்து இந்த அரிசி நான் என்ன பண்றேன். அப்ப நம்ம இந்த காலத்தில் எது சரியான முறைன்னு கேட்டா, ஏழைகளுக்கு நன்மை தர சிந்திக்கணுமே தவிர வரட்டு தத்துவமா பேசிட்டு கூடாது. காசா கொடுப்பதுதான் அவர்களுக்கு நல்லது. மொத்தமா காசா கொடுக்காட்டா கூட அவங்களுக்கு எவ்வளவு அரிசி வேணும், எவ்வளவு தேங்காய் வேணும், எவ்வளவு முட்டை வேணும், எவ்வளவு நம்ம என்னென்ன செய்வோமோ அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்த்து அப்படி கொண்டு கொடுக்கலாமே. மொத்தமா காசாவே கொடுத்துறாம கூட அது மாதிரி எல்லாம் நம்ம என்ன செய்யலாம், கொடுக்கலாம். அந்த ஏழைகள் வீட்டுல அன்னைக்கு வந்து சந்தோஷமா அடுப்பு எரியணும். வாழ்க்கையில ஒரு நாள் நம்ம சாப்பிடுற மாதிரி எல்லாரும் சாப்பிடணும். அந்த தினத்துல ஒரு ஆள் கூட நம்ம சாப்பாட்டு குறைஞ்ச சாப்பாடு சாப்பிடக்கூடாது. அந்த மாதிரி மகிழ்ச்சியான முறையில ஒரு பெருநாள் ரசூலுல்லாஹ் தந்திருக்கிறாங்க. உலகத்தில் இஸ்லாத்துல மாத்திரம் தான் அடுத்தவர்களை சந்தோஷமாக்குறது வந்து பெருநாள் ஆக்கி வச்சிருக்குது. அது அர்த்தமுள்ள நம்ம ஆக்கணும். நீங்க நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். விநியோகிக்கிறது தான் நம்ம வந்து பெருநாளைக்கு 3 நாளைக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க கொண்டாந்து தந்து விநியோகிக்கும் போது பார்த்து வருவோம். நீங்க கொடுக்கறான்னு என்ன செய்யலாம், நாளையில இருந்து கொடுக்க ஆரம்பிக்கலாம். கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரிசிப்ட் கொடுத்துருங்க. ரிசிப்ட் இருக்கா மேல ஏதாவது தாமுக ரிசிப்ட் கொடுத்துட்டு இருக்குல்ல, ரிசிப்ட் வாங்கிக்கிறேன். கொடுத்ததுக்கு நீங்க பரிந்துரை பண்றதாலும் பண்ணிக்கலாம். எங்க ரூபாண்டாங்க 500 ரூபா இருக்கு, எங்க 400 ரூபா 10 பேருக்கு உள்ளது இந்தாங்கன்னு கொடுத்துட்டு, எங்க தெருவில் 3 ஏழை இருக்கிறாங்க, இன்னும் டோர் நம்பர் அட்ரஸ் அப்படின்னு எழுதி கூட நீங்க என்ன செய்யணும், பரிந்துரை செஞ்சீங்களே. ஆனால் உரிய முறை விநியோகிப்போம். இந்த கூட்டா விநியோகிக்கிற முறை வரணும். அப்பதான் எல்லாத்துக்கும் கிடைக்கும். செய்யலாமா? இன்ஷா அல்லாஹ். சுப்ஹானக்கல்லாஹ்.